மகிமைப்படுவதாக. தொடர்ந்து உன்னத பாடல் புஸ்தகத்திலே 972வது பாடல் 972. தேவனுடைய நாமத்தை நாம் கனப்படுத்துவோம். அவர் நமக்காக ஜீவனை விட்டவர். ஆமென். அவர் நம்மோடு கூட இருக்கும்படியாய் எழுந்தவர். சோ அந்த தெய்வத்தை நாம் பாட போகிறோம். அவர் நம்மோடு கூட இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் உங்களுடைய நிலைமையை மாற்ற ஆண்டவர் வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் நம்புறீங்க? கையை தூக்கி ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்முடைய எந்த நிலையையும் மாற்றக்கூடியவர் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து. ஆமென். வேதத்துல பார்க்கிறோம், குஷ்டரோகியாய் இருந்த ஒரு மனிதன் தன் வாழ்க்கை அவ்வளவுதான் நினைத்தான். நான் ஆண்டவர் மனதுருகி அவனை தொட்டு சுகமாக்கினார். அல்லேலூயா. யோபுவினுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். எல்லாரும் நம்பிக்கை அற்றவர்களாய் போய்விட்டார்கள். ஏன் அவனுடைய மனைவி கூட நம்பிக்கை அற்றவளாய் போய்விட்டால். ஆனால் ஆண்டவரோ யோபுவினுடைய வாழ்க்கையை பார்த்தார். அவனை இரட்டிப்பான நன்மையினால் நிரப்பினார். அல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். சத்தமா சொல்லுங்களா, வல்லவர், வல்லவர். அல்லேலூயா. ஜெபமொழி. உங்களால் உறங்க முடியாத வேளைகளில் உறங்காமல் இருக்கும் கர்த்தரிடம் பேசுங்கள். ஆமென். தூக்கம் வரலன்னா என்ன செய்யணுமா? தூங்காத ஒருத்தர் இருக்கிறாராம், அவர்கிட்ட பேசணுமா? ஆமென். செல்போன் எடுத்துட்டு உட்கார்ந்துட கூடாது. ஆமென். சரி. துதிமொழி. தேவனை காண ஆராதனையே சிறந்த வழி. ஆராதனையில் தேவன் தம்மை வெளிப்படுத்துவார். ஆமென். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க இருந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க இருந்தவரே, என்னை வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்துடுவாரே, என்னை வழி நடத்துவாரே,
அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாம் முழங்கால் படியிட்டு அல்லது எழுந்து நின்று தேவ சமூகத்துல என்னுடைய நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் அதை மாற்ற என் ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். சிங்க கெபியில இருந்தாலும் சரிதான். ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். பிசாசின் பிடியிலே வேதனைப்படுகிற நெருக்கங்கள் நம் மத்தியிலே வந்தாலும் சரிதான். ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனைகளோடு கூட இருந்தாலும் சரிதான். எத்தனை சூழ்நிலைகளா இருந்தாலும், பாவ போராட்டங்களா இருந்தாலும், அதிலிருந்து மீண்டு வர, ஜெயித்து வர நம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் நிலைமை என்னவா இருக்கட்டும், ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இருப்பாரானால் அந்த நிலைமை அப்படியே மாறும். அல்லேலூயா. எஸ்தர் காலத்திலே, மொர்தெகாயினுடைய நாட்களிலே இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமான சட்டம் இயற்றப்பட்டது. அவர்கள் 127 தேசத்திலே இருக்கிறதான, எல்லா தேசத்திலும் இருக்கிறதான யூதர்களுக்கு விரோதமான சட்டங்கள் இயற்றப்பட்டது. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மொர்தெகாய் கலங்குகிறான், வருத்தப்படுகிறான். எஸ்தரும் மொர்தெகாயும் உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். சட்டம் ஏற்றப்பட்டு ஆகிவிட்டது. தேசம் எல்லாம் போய்விட்டது. மாற்றுவதற்கு வாய்ப்பே இல்லை என்ற சூழ்நிலைதான். ஆனால் கர்த்தர் அவர்களோடு இருந்தபடினாலே கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணினார். இன்னைக்கு உங்களோட விரோதமாய் எழுப்புகிற காரியங்கள் ஏராளமாய் இருக்கலாம், சட்டங்கள் இருக்கலாம். அதை மாற்ற வல்லவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உன்னோடு கூட இருப்பாரானால் நீ ஒரு மனிதனை ஆண்டலாம், ஒரு சேனைக்குள்ளே பாயலாம். ஆண்டவர் உன்னோடு கூட உனக்கு ஜெயம் கிடைக்கிற கிறிஸ்துவாக செயல்படுகிறார். தேவஜனமே, உன்னை அறிந்தவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை புரிந்தவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் நிலைமை இன்னதென்று அறிந்தவர் இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்பாயா? உன்னுடைய சூழ்நிலைகள் எதுவாயிருந்தாலும் அவர் உன் கூட இருந்து அந்த காரியங்களை மாற பண்ண வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. Yeah.
ஆண்டவரே, நீர் எனக்கு போதுமானவர். உங்களுக்கு முன்பதாக பெரிய தேவைகள் இருக்கலாம், உங்களுக்கு முன்பதாக பெரிய தடைகள் இருக்கலாம், உங்களுக்கு முன்பதாக பெரிய போராட்டங்கள் இருக்கலாம், நீங்கள் இழப்புக்கு மத்தியிலே நஷ்டத்துக்கு மத்தியிலே இருக்கலாம். விசுவாசத்தோடு சொல்லுங்க, நீர் எனக்கு போதும் ஆண்டவர். நீர் என் வாழ்க்கையில நிழல் போல என்னை விட்டு விலகாதவராய் வர்றீங்களே, நீர் எனக்கு போதும் அப்பா. நீர் என் கூட இருப்பீரானா என் சூழ்நிலைகள் மாறும். என் அன்பு சகோதரா, என் சகோதரியே, உன் கூட ஆண்டவர் இருக்கிறாரா? உன்னோடு கூட தேவன் இருக்கும்படியாய் நீ அவரை துதிக்கிறாயா? அவரை நம்புகிறாயா? அவரை விசுவாசிக்கிறாயா? அவரை நோக்கி அபயமிடுகிறாயா? அவரை நோக்கி கூப்பிடுகிறாயா? அவர் உன்னோடு கூட இருப்பார். ஆனால் உன்னுடைய நிலைமைகள் சீக்கிரத்திலே மாறும். கலங்காதே, திகையாதே. நான் உன் தேவன். அவர் உன் வலது கரத்தை பிடித்து நடத்துகிறவர். அவர் நம் பட்சத்திலே இருக்கிறார். ஆண்டவரே, என் நிலைமையை மாற்றுங்கப்பா. வியாதியோடு வந்திருக்கிறாயா? பலவீனங்களோடு வந்திருக்கிறாயா? பிரச்சனைகளோடு வந்திருக்கிறாயா? கண்ணீரோடு வந்திருக்கிறாயா? இழப்புகளுக்கு மத்தியே வந்திருக்கிறாயா? பாவ போராட்டத்தோடு வந்திருக்கிறாயா? நீ எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் உனக்கு உதவி செய்ய வல்லவர் ஒருவர் இருக்கிறார். அவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உன்னை எந்த நிலையிலிருந்து தூக்கி எடுக்கிறவர். அவர் எந்த நிலையிலிருந்து தூக்கி எடுக்கிறவர். யோனா என்கின்ற தேவ மனிதன் மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்து தேவனை துதித்தார். அவன் இரவும் பகலும் 3 நாள் அந்த மீனின் வயிற்றிலே அந்த சமுத்திரக்கரை இருந்தார். அவன் கூப்பிட்ட மாத்திரத்திலே ஆண்டவர் அவருடைய சத்தத்தை கேட்டு அந்த மீனுக்கு கட்டளையிட்டார். அது அவனை இதிலே கட்டளை
அவர்களுடைய கட்டுகள் மட்டுமல்ல, அந்த துணி சத்தத்தை கேட்ட, ஜப சத்தத்தை கேட்ட மற்றவருடைய கட்டுகளை கர்த்தர் மறந்து போட்டாரு. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை, ஜெபிக்கங்களை கர்த்தர் மாற்றி போட வல்லவர். நல்ல கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை உடைக்க, சந்ததிகளை உடைக்க, தடைகளை உடைக்க, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரே தடைகளை உடைக்கிறாவே, சிறையிருப்பை மாற்றுகிறாவே, சிறையிருப்பை மாற்றுகிறாவே. அவர் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், அவர் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், அவர் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். வாழ்க்கையில எப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் உன் நிலையை மாற்ற அவராலே முடியும். உன் தலையை நிமிர அவராலே முடியும். உன் தலையை நிமிர்த்துகிற தேவன், உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன். அவர் உன்னை உயர்ந்த ஸ்தலங்களில் நடக்க பண்ணுகிறவர். அவர் உன் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே அவர் நடக்க பண்ண வல்லவராயிருக்கிறார். சோதரன் சிம்சோன் தன் வாழ்க்கையில தேவ பிரசன்னத்தை இழந்தான், தேவ வல்லமையை இழந்தான், தேவ மகிமையை இழந்தான். அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டது. அவன் சிறை பிடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அவன் பரிகாசமாய் மாறி போய்விட்டான். ஆனாலும் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறான். ஆண்டவரே எனக்கு இரக்கம் செய்யுங்கப்பா, எனக்கு ஒரு விச உதவி செய்யுங்கப்பா. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, ஆராதனை வேளையில நீ எதை இழந்தாய் என்று எனக்கு தெரியாது. உன்னையும் என்னையும் அறிந்திருக்கிறவர் பேசுகிறார். எந்த நிலையிலே இருந்தாலும் உன் நிலையை மாற்ற அவராலே கூடும். சிம்சோனுக்கு கர்த்தர் அற்புதம் செய்தார். அவனுடைய முடிகள் திரும்ப முளைக்க ஆரம்பித்தது. அவன் இழந்து போன அபிஷேகம் அவன் மேல் ஊற்றப்பட்டது. அவன் உயிரோடு இருந்த பொழுது எதிரிகளை கொன்றதை விட அவனது கடைசி நாட்களிலே கொன்ற எதிரிகளின் அளவு அதிகம், எண்ணிக்கை அதிகம். என்னைக்கும் நிலைமை என்னவா இருந்தாலும் ஆண்டவரை உண்மையான நோக்கி கூப்பிடும் பொழுது உன்னை ஆண்டவர் தூக்கி எடுக்க வல்லவராக, உன்னை நிலைநிறுத்த வல்லவராக, உன்னை பயன்படுத்த வல்லவராக, உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக அவர் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார். நகோமி தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலைதான், எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலைதான். ஆனாலும் ஆண்டவரை நோக்கி ஆண்டவருடைய தேசத்துக்கு அவள் திரும்புகிறார். அவளோடு கூட அவருடைய மருமகளாகிய ரூத்தும் கடந்து வருகிறார். இவள் இந்த இடத்துல இருந்து போன பொழுது நல்லா போனா, ஆனா திரும்பி வரும் பொழுது எல்லாத்தையும் இழந்தவளாய் வந்தார். ஆனாலும் தேவனை அவள் பிடித்துக் கொண்டார். இழந்து போன காரியத்திற்கு நடுவிலே ஆண்டவரை உறுதியாய் பிடித்துக் கொண்டார். வேதம் சொல்லுகிறது, ரூத்துக்கும் அவருடைய மாமிக்கும் ஆண்டவர் திருப்தியான ஆகாரத்தை தந்தார், நிறைவான பலனை தந்தார். அந்த சந்ததியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து பிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் நிலைமை எப்படியாய் இருந்தாலும் ஆண்டவரை உறுதியாய் பிடித்துக் கொள். போவாஸ் சொல்லுகிறாரே, நீ இஸ்ரவேலின் ராணுவங்களுடைய சேனைகளின் தேவனுடைய சட்டையின் நிழலிலே அவரை நம்பி வந்தபடினாலே உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். கரலை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரா 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 சோத்ரா. நான் அவரை நம்பி வந்திருக்கிறேன், நான் அவரை நம்பி வந்திருக்கிறேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். ஆகாரம் குறையில்லை, என் தேவைகள் ஒன்றும் குறையில்லை. என் ஆகாரம் குறையில்லை,
கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன் நிலைமையை மாற்றுவார். இன்னைக்கும் கர்த்தர் ஜீவனோடு இருக்கிறார். இன்றைக்கும் அவராலே மாறுதல் கொடுக்க முடியும். ஆண்டவர் நோக்கி உங்க நிலைமை என்னவா இருந்தாலும் ஒரே ஒரு நிமிஷம் ஜெபிக்க போகிறோம். என் நிலையை மாற்ற அவர் வல்லவர். என் நிலையை மாற்ற அவர் வல்லவர். ஒரே ராத்திரியிலே மாற்ற வல்லவர். ஒரே நாளிலே மாற்ற வல்லவர். ஒரே வினாடியில கூட அவரால் மாற்ற முடியும். அதை நோக்கி எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவர் அப்பா, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய இருதயத்தை நீர் பார்க்கிறீர் ஆண்டவர். அவருடைய ஏக்கங்கள், அவருடைய தவிப்புகள், அவருடைய வியாகுலங்கள், அவருடைய விருப்பங்கள், வாஞ்சைகள் எல்லாத்தையும் நீங்க பாக்குறீங்களே. உங்களுடைய நிலைமையை மாற்றுங்கப்பா. எந்த நிலையையும் நீர் மாற்ற வல்லவர் என்று நாங்கள் ஆராதித்தோம். ஒவ்வொருடைய நிலைமையும் மாறட்டும். துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். சாபமெல்லாம் ஆசீர்வாதமாய் மாறட்டும். நஷ்டமெல்லாம் லாபமாய் மாறட்டும். வியாதி எல்லாம் ஆரோக்கியமாய் மாறட்டும். ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மாறுதலை கர்த்தர் கொடுப்பீராக. ஜீவனுள்ள சாட்சிகளாய் நிறுத்துவீராக. சூழ்நிலைகளை மாற்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் மெய்யாக நம்மோடு இடைப்பட்டபடினால், நம் நிலைமையெல்லாம் மாற்றுகிறபடினால் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். எல்லாம் வேத புத்தகத்தை எடுத்து வேத புஸ்தகத்தின் மேல கையை வச்சு, ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்கப்பா, வாஞ்சையோடு கேட்போமா, என் கூட பேசுங்கப்பா. எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் என்னை குறித்து சாட்சியிடுகிறது. ஆண்டவரே, அவைகளெல்லாம் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லுகிறீரே. அப்படிப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானம் பண்ணுவதற்கு இந்த அடியனை அர்ப்பணிக்கிறேன். இந்த அடியனை மறைத்து உமது சபைக்கு வேண்டிய சத்தியத்தை, இந்த அடியனுக்கு வேண்டிய சத்தியத்தை வெளிப்படுத்தி தாரும். துவக்கம் முதல் முடிவு மட்டமாய் பிரசன்னம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. செப்பனியாவின் புஸ்தகம், செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1089வது பக்கம். பழைய ஏற்பாட்டில் 1089வது பக்கம். செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரிலே சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். ஆமென். அதே அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா. இந்த 2 வேத வசனத்திலும் ஆண்டவருடைய வார்த்தை குறிப்பிட்டு காண்பிக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து நம் நடுவிலே இருக்க வேண்டும். நமக்குள் இருக்க வேண்டும். நம் வீட்டுக்குள் இருக்க வேண்டும். நம் சபைக்குள் இருக்க வேண்டும். நம் கையின் பிரயாசங்கள் செய்கிறதான வேலைகளிலே இருக்க வேண்டும். நம்முடைய வியாபாரத்துக்கு நடுவிலும் அவர் இருக்க வேண்டும். அவர் இருந்தால்தான் நமக்கு நிறைவு உண்டாகும். அல்லேலூயா. உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமைக்குள்ளே நிறைவாக்கப்படும். ஆமென். சோ ஆண்டவர் நம் நடுவிலே இருக்க வேண்டும். இந்த செப்பனியாவின் புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட காரியங்களை பார்க்கிறோம். இந்த செப்பனியா யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது முதல் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்கலாம்.
யூத ராஜாவின் நாட்களில், யோசியா என்கின்ற ராஜாவின் நாட்களிலே எஸ்கியாவின் குமாரனாகிய ஆமாரியாவுக்கும் குமாரனான கெதிலியா என்பவனுடைய மகனாகிய கூஷின் குமாரன் செப்பனியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். இந்த செப்பனியா யார் என்றால், இந்த இடத்துல எஸ்கியாவின் போட்டிருக்குது இல்லையா, இந்த எஸ்கி யாருன்னா எசேக்கியேல் ராஜா. ஆமென். இப்போ எசேக்கியேல் ராஜாவினுடைய வம்சத்துல வந்து பிறந்த, அதாவது இப்படி சொன்னாக்கா ராஜ வம்சத்துல வந்து பிறந்த ஒரு மனுஷன். இவன் ராஜகுமாரர்களில் ஒருவனாய் இருக்கிறான். இவனுக்கு கர்த்தர் தன்னுடைய ஊழியத்தின் அபிஷேகத்தை கொடுத்து தீர்க்கதரிசியாக இவனை மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. ராஜ வம்சத்திலே வந்தவனுக்கு பல வேலைகள், பல ஆசைகள், பல விருப்பங்கள் இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய திட்டம், இவனை நான் தீர்க்கதரிசியாக பயன்படுத்த வேண்டும். ஆமென். உங்கள் குடும்ப பின்னணி, உங்களுடைய வேலை காரியங்கள் எதுவானாலும் இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய திட்டமும் ஊழியமும் உங்கள் மேல் வரும் என்றால் அதற்கென்று உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து மற்ற காரியங்களை ஆண்டவருக்காக எடுத்து போட்டுட்டு நீங்க முன்னாடி வர்றவங்களா இருக்கணும். அல்லேலூயா. 1 லட்சம் ரூபாய் சம்பளம், 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கிற ஆண்டவருடைய அபிஷேகம் உன் மேல ஊற்றப்பட்டு உன்னை தீர்க்கதரிசியா ஆண்டவர் கட்டளையிடுறாரு. ஊழியத்தை போய் செய்யுங்கிறாரு. என்ன செய்வீங்க? பேசுகிறது நீர்தானா? அல்லேலூயா. சிலருக்கு தன்னுடைய மேன்மையை விட்டு தன்னுடைய உயர்வை விட்டு ஊழியத்திற்கு வருவது கடினமா இருக்கு. நான் சொல்றேன், உலகத்தில் உள்ள எல்லா மேன்மையை காட்டிலும் ஊழியம் செய்வதுதான் மேன்மை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை என்ன செய்வாரு? கனம் பண்ணுவார். சோ ஆண்டவரே மேன்மைப்படுத்துகிறார், ஆண்டவரே கனப்படுத்துகிறார். இது ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை இல்லதான், இது சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை இல்லதான், இது இன்டர்நேஷனல் வேலை இல்லதான். ஆனா ஹெவன்லி காட் இருக்கிறார் பாருங்க, பரலோகத்தின் தேவனுக்கான வேலை. அல்லேலூயா. 4 பேர் தான் ஆமென் சொல்றீங்க, 40 பேர் தூங்கி நிற்கிறீங்க. அல்லேலூயா. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆகவே இவனுடைய மேன்மையை எல்லாம் விட்டு தேவனுடைய அழைப்புக்கு தன்னை அர்ப்பணித்தவனாய் வருகிறான். இவன் ராஜாவாக ஸ்தோத்திரம் ஆகிற சூழ்நிலை கூட இருந்திருக்கலாம். ஆனா ராஜகுமாரர்களில் வம்சத்தில் வந்தவன். சோ அந்த மேன்மையை விட்டு அவன் தேவனுடைய காரியத்திற்கு வருகிறான், தேவனுடைய ஊழியத்திற்கு வருகிறான். எந்த நாட்களிலே? யோசியாவின் என்னும் யூதா ராஜாவின் நாட்களிலே. இந்த யோசியாவின் நாட்களிலே ஒரு பெரிய மாற்றம் இஸ்ரவேல் மக்களுக்குள்ளே வந்தது. ஆமென். அதற்கு மிகப்பெரிய காரணம் இந்த தீர்க்கதரிசியை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். ஏன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த யூத ஜனங்களுக்கு மத்தியில ஆண்டவர் நிலைத்தில்லாதபடிக்கு விலகி போகிற சூழ்நிலை. ஏன்னா இந்த ஜனங்க விபச்சாரத்துக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் வேசித்தனத்திற்கும் பொல்லாப்புக்கும் தேவன் வெறுக்கிற அத்தனை காரியத்துக்கு தன்னுடைய வாழ்க்கையை இடம் கொடுத்தபடினால ஆண்டவர் அவர்களுக்குள்ளேயும் அவர்கள் வீட்டுக்குள்ளேயும் அவர்கள் தேவனுடைய ஆலயம் என்று வைத்திருந்தாலும் அவர்கள் தேவையில்லாத காரியத்தை செய்தபடினால அவருடைய எல்லைகளில தேவன் வாசம் பண்ண விரும்பாமல் விலகி போக விரும்பினார். அல்லேலூயா. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் கேள்வி, உனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரா? 2வது கேள்வி, உன் வீட்டுல ஆண்டவர் இருக்கிறாரா? 3வது கேள்வி, நீ கையிட்டு செய்யற வேலையில பிசினஸ்ல ஆண்டவர் இருக்கிறாரா? 4வது கேள்வி, உன் சபையில ஆண்டவர் இருக்கிறாரா? அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் நடுவிலே கிரியை செய்ய வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் வாசம் செய்ய கூடாதபடிக்கு இன்னைக்கு நம்முடைய உள்ளத்தை அசுத்தங்களால் நிரப்புவோம் என்றால் ஆண்டவர் அவர் பரிசுத்தமானவர். அவர் எப்படிங்க வாசம் பண்ண முடியும்? அவருக்கு ஆசை என்ன? ஆசை மனிதர்களுக்குள்ளே நான் வாசம் பண்ண வேண்டும், உங்க இருதயத்துக்குள்ள வாசம் பண்ண வேண்டும். 1 கொரிந்தியர் 3:16 வாசிங்க. 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்று அறியாதிருக்கிறீர்களா? அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தான், நம்முடைய இருதயத்தை தான் தன்னுடைய ஆலயம் என்று சொல்லுகிறார். எல்லாரும் என்ன பாருங்களேன், யார சொல்றாரு?
நம்மையா சொல்றார். நம்முடைய இருதயத்துல வாசம் பண்ண தேவன் விரும்புகிறார். நம்முடைய இருதயம் தான் ஆலயம் என்று சொல்லுகிறார். ஆக நம்முடைய இருதயத்தை சுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு பாவத்தினாலே, பொல்லாப்பினாலே, அநியாயத்தினாலே, அக்கிரமத்தினாலே தன்னுடைய இருதயத்தை கரப்படுத்தி கொண்டவர்கள் உண்டு. ஆனால் தேவன் முதலாவது உங்களுக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சின்ன தாவீது தான் அவனுக்குள்ள வாசம் பண்ணின ஆண்டவர் பெரியவர். ஆமென் சொல்லுங்களேன். தாவீதுக்குள்ளே வாசமா இருந்தவர் தாவீதுக்கு மாத்திரம் அல்ல, சொந்த தேசத்துக்கே, அந்த முழு தேசத்துக்கே எதிரியா இருந்த மனுஷனை கீழே விழ தள்ளுறதுக்கு இந்த தாவீதை பயன்படுத்தினார். அல்லேலூயா சொல்ல மாட்டேங்க. உங்களுக்குள்ள ஆண்டவர் இருப்பார்னா உங்க எதிரியை பார்த்து நீங்க பயப்படவே மாட்டீங்க. ஆமென். எலிசாவின் நாட்களில பயப்படல. வேலைக்காரனுடைய கண்களும் திறக்க வேண்டும் என்று அவன் ஜெபிக்கிறான். ஏன்னா அவன் கண்ணுக்கு தெரியல, அவங்களோட இருக்கிறவங்களோட நம்ம கூட இருக்கிற ஒரு பெரியவர். அல்லேலூயா. சோ இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், உங்களுக்குள் ஆண்டவர் இருக்கிறாரா? அல்லேலூயா. இரண்டாவது, உங்கள் குடும்பத்துக்கு நடுவிலே ஆண்டவர் இருக்கிறாரா? சோ நம் நடுவிலே ஆண்டவர் வாசம் பண்ண வேண்டும். அவருடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். அவருடைய வல்லமையை நம்ம பார்க்க வேண்டும். ஆண்டவர் நம் மத்தியில வாசம் பண்ணவே விரும்புகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு ஆண்டவருக்கு ரொம்ப இஷ்டம். யாரோ இயேசு எப்படிப்பட்டவரோடு ஒருத்தன் வாஞ்சையோடு பார்த்தான். அவன் பேர் நாங்க சகேயு. அவன் குள்ளமானவன், அவன் ஆயக்காரன், அவன் பாவி என்று சொல்லப்பட்டவன் தான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு ஆசை, இயேசு யாரோ எப்படி பட்டவரோன்ற ஒரு வாஞ்சை. அந்த வாஞ்சை நிமித்தமா அவன் போய் ஏக்கமா ஆண்டவரை பார்க்கறான். ஆண்டவர் அவன் உள்ளத்தின் ஏக்கத்தை பார்த்ததுனால சொல்றாரு, சகேயுவே இறங்கி வா, நான் இன்னைக்கு உன் வீட்டுல. அல்லேலூயா. கூப்பிட்டா கூட நம்ம வீடு வர மாட்டேங்கிறாரு. ஆமென். ஆனா கூப்பிடாம யார் வீட்டுக்கு போயிட்டாரு? அப்படியா? அந்த வாஞ்சை. நீங்களும் அப்படிப்பட்ட வாஞ்சை உள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்றால், நீங்களும் அப்படிப்பட்டவர்களாய் இருப்பீர்களா, உங்க வீட்டுக்கு இயேசு நிச்சயமாய் வருவாரு. அவர் வந்து வந்து போகிறவராய் இருக்க கூடாது, அங்கேயே இருக்கிறவராய் இருக்கணும். அல்லேலூயா. நம்ம பாருங்க, ஒரு சில வீட்டுக்கு போயிட்டுனா ரொம்ப நேரம் உட்கார விரும்ப மாட்டோம். ஏன்? ஒண்ணு வீடு சுத்தமா இருக்காது. சில பேர்லாம் குடும்ப ஜபத்துக்கு வரும்போது தான் வீடியே துடைக்கிறது. சில வீட்டுல முகம் கொடுத்தே பேச மாட்டாங்க. நம்ம போயிருப்போம், அவங்க மேல அன்பால் தான் போயிருப்போம், அவங்க விசாரிக்கணும் ஜெபிக்கணும்னு போயிருப்போம். என்ன செய்வாங்க? இந்த சுட தண்ணி இல்லை, சுட தண்ணி அதை காலில் ஊத்துனா மாதிரி பரபரப்பாகவே இருப்பாங்க. அல்லேலூயா. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா, வந்துட்டீங்களா பாஸ்டர், இப்போ இருக்கு பாஸ்டர், தொடர்பு கட்ட எடுக்கிறேன். பெருக்கிறதுக்கு எதுக்கு? பெருக்கிறதுக்கு. பெருக்கிட்டு பாயை போட்டு என்ன செய்யறாங்க? புறம் போக்குறாங்க. இந்த மாதிரி வீட்டுல எல்லாம் ரொம்ப நேரம் இருக்கணும்னு நமக்கு தோணுமா? நமக்கே தோணலையே. அல்லேலூயா. அவர் உங்க வீட்டுல வாசம் பண்ணணும்னு விரும்புறியா? சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்களேன். விரும்புறவங்க மட்டும் சொல்லுங்களேன். அப்ப ஆண்டவருக்கான முதல் இடத்தை, முக்கிய இடத்தை நம்ம கொடுக்கணும். ஒரு ஜெபம் அப்படின்னாலே நம்ம வீடு ஆயத்தமா இருக்கணும். ஆமென். நைட்டிங்கேல் அம்மையார் மாதிரி நைட்டி எல்லாம் போட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. வீடு எப்படி இருக்கணும்? வீடு சுத்தமா இருக்கணும். ஜெபத்துக்கு வர்றாங்கன்னா அன்னைக்கு ஆயத்தமா இருக்கணும். ஸ்தோத்திரம். பக்கத்துல 4 பேரை கூப்பிட்டு உட்கார வைக்கணும். ஸ்தோத்திரம். சில விசுவாசி எல்லாம் இருக்குது, யாரெல்லாம் இருந்தீங்கன்னா மனம் திரும்பிடுங்க. ஜபம்லாம் முடிஞ்சிட்டு ஒண்ணு அப்புறம் சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டுல ஒரு பிரச்சனை பாஸ்டர், ஜெபம் பண்ணிக்கங்க பாஸ்டர். எப்போ? ஸ்தோத்திரம் பண்ணி பாட்டு பாடி ஜபம்லாம் முடிச்ச உடனே கடைசியா என்ன சொல்லுவாங்க? அப்பதான் விண்ணப்பமே ஞாபகம் வரும். ஏன் முன்னாடியே ஞாபகம் வராதா? பக்கத்துல இருந்தாங்கன்னா அவளை கூட்டு உட்கார, இல்லைன்னா என்ன கூட்டு போவாங்க, போய் ஜெபிக்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, ஆண்டவர் நம் நடுவிலே எழும்பி அவர் செயல்பட விரும்புகிறார். அவர் நம் நடுவிலே வந்துட்டாலே அங்க மாறுதல் தான். எத்தனை பேர் நம்புறீங்க? கானா ஒரு திருமணத்துல திராட்சை ரசம் குறைவுபட்டது. அங்க யார் இருந்தது? இயேசு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தாங்க. உங்க கல்யாணத்துக்கு இயேசுவை அழைக்கிறீங்களா?
ஆமென். அழைச்சவங்க எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. அழைக்க போறவங்க எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏமா கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகாதவங்க திருப்பி அழைக்கிறீங்க. உங்க கல்யாணம் உங்க வீட்டு பிள்ளைகள் கல்யாணத்துக்கு சரி கர்த்தர் நல்லவர். ஆமென். பாருங்க வேதம் சொல்லுது, அவர்கிட்ட போய் சொன்னாங்களாம், ஸ்தோத்திரம், தண்ணீரை நான் சொல்றேன், தேவன் உங்க நடுவுல வந்துட்டாலே அற்புதம் தான். அவரை அழைக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணுங்க? அவரை அழைக்கணும். வாஞ்சித்தான் யாரு? சகேயு வாஞ்சிக்கலாம். இந்த இடத்துல கல்யாண வீட்டார் என்ன செய்யறாங்க? அழைக்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு கல்யாண நோட்டீஸ் எடுத்துட்டு போனா அப்பா அம்மாவை அழைக்கிறது வழக்கம். பிள்ளைகளை அழைப்பாங்களா தனியா? அங்க மரியாளும் அழைக்கப்பட்டிருந்தால் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார். அப்ப இயேசுவுக்கான முக்கியத்துவத்தை, அவருடைய ஊழியத்திற்கான அங்கீகாரத்தை கர்த்தர் அங்கே பாருங்க எப்படி உறுதிப்படுத்துறாரு. முதல் அற்புதம் அந்த திருமண வீட்டிலே நடந்தது. அல்லேலூயா. சோ ஆண்டவரை அழைக்கணும். நம் நடுவில ஆண்டவர் எப்பவுமே இருக்கணும். இன்னைக்கு கூட சங்கீதத்துல தியானிச்சிருப்போம், ஆண்டவரே என்னை பாரும், போதியும், வழியை காண்பியும், என்ன உயிர்ப்பியும். ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம் நடுவிலே வந்து விட்டாலே மாறுதல் உண்டாகும். ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த யூத ஜனங்களுக்கு நடுவிலே நிறைய பாவங்கள் பெருகினதுனால இங்கே ஒரு பகிரங்கமான சோதரம் எச்சரிப்பான சத்தத்தை தான் இந்த செப்பனியா தீர்க்கதரிசி கொடுக்கிறான். சோதரம் முதல் அதிகாரம் 14, 15, 18 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். கொஞ்சம் வேகமா வாசிங்க. பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அலறுவான். கர்த்தருடைய நாள், அந்த நாள் என்ன நாள்? அது வருகையின் நாள், அது நியாயத்தீர்ப்பின் நாள், இந்த உலகத்தின் அழிவின் நாள். ஆமென். இந்த காரியத்தை குறித்து பயங்கரமா இவரு தீர்க்கதரிசனம் சொல்றாரு அந்த பட்டணத்துல, அந்த தேசத்துல. சோ ஏன்னா ஜனங்க எல்லாம் வழி விலகி வேற பக்கம் போயிட்டு இருக்கிறாங்க. துன்மார்க்கமான வாழ்க்கை, பணம் வந்த உடனே வேற மாதிரி ஆயிடுறாங்க, மேன்மை பொறுப்பு வந்த உடனே வேற மாதிரி ஆயிடுறாங்க. அவங்க வாழ்க்கையில கால போக்கில தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து மனம் போன போக்கில வாழ தொடங்குகிறார்கள். ஆகினாலே தேவனுக்கான இடத்தை கொடுக்காம, தேவனை கனப்படுத்தாம, தேவனை முக்கியப்படுத்தாத பணத்தையும் தன்னுடைய சுகபோகமான வாழ்க்கையையும் முக்கியப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இப்ப சொல்றாரு, கர்த்தருடைய நாள் வருகிறது. அல்லேலூயா. நீ சேர்த்து வைக்கிற சொத்தோ, நீ கட்டி வைக்கிற வீடோ, நீ வாங்கி குவிக்கிறதான தங்க நகைகளோ, காரோ, வாகனங்களோ பெரிய விஷயம் இல்ல. ஆமென். என்ன வருதான்? கர்த்தருடைய நாள் ஒன்று வருகிறது. இந்த பூமியிலே வாழ்வதற்கு அவசியமானதை கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் தருவார். ஆமென் சொல்லுங்க. அவர் தராமலாம் போக மாட்டார். ஆனா அதுக்கு பின்னாடியே ஓடாத. ஆமென். என் பிள்ளைக்கு செய்யணும், என் பேரனுக்கு சேர்க்கணும், என் பேரனுடைய பேரனுக்கு சேர்க்கணும். வயசுல அதுக்கு நீ இருக்க மாட்டேன். இன்னைக்கு ஓடுறாங்க. சொத்து எப்படி ஆகணும் சேர்க்கணும். சொத்தை சேர்க்கிறியா, சாபத்தை சேர்க்கிறியா? உன் பிள்ளைக்கு நல்ல ஒரு ரோல் மாடலாய் முன்மாதிரியா நீ வாழ்ந்து காண்பிச்சிருக்கிறியா? உன் சாட்சி உள்ள ஜீவியம் இருக்குதா? உன் ஜப வாழ்க்கை எப்படி இருக்குது? ஆண்டுடைய காரியத்துல உன் பக்தி எப்படி இருக்குது? இதை உன் பிள்ளைக்கு முதல்ல கற்றுக் கொடு. ஆமென். ஸ்தோத்திரம். வீடு வாசல் கர்த்தர் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஆமென் சொல்லுங்க. நேருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். அதுக்கு பின்னாடி ஓடி தேவன் வச்சிருக்கிற மகிமையான காரியத்தை விட்டுறாத, இழந்துறாத. ஆமென். இந்த ஜனங்கள் பாருங்க, மிகப்பெரிய பலசாலிகள், ராஜ வம்சத்தார்கள், அதிகாரிகள், பிரபுக்கள், ஏன் பெரிய பெரிய ஆட்கள் இருந்தாங்க. அவங்க மத்தியிலே இவன் தைரியமாய் போய் சொல்றான். ஏன்னா இவன் ராஜ குலத்தை சார்ந்தவன் என்பதனால ராஜாவின் சமூகத்துக்கு எளிதாக போய் வரக்கூடியவன். ஆமென். இவன் அந்த தேசத்துல எங்கும் போகிறதான சுதந்திரத்தை அடைந்திருந்தவன். அவன் தேவ வார்த்தைகளை பகிரங்கமாக சொன்னவன். அவன் சொல்றான், அந்த நாள் உக்கிரகத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கமான நாள், அது அழிவும் பாழ்கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள், அது அரணிப்பான நகரங்களுக்கும் உயரமான கொத்தளங்களுக்கும்
விரோதமாய் எக்காலம் ஊதுகிறதும் ஆர்ப்பரிக்கிறதுமான நாள், மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல் நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். அவர்கள் ரத்தம் புழுதியை போல சொரியப்படும், அவர்கள் மாம்சம் எருவை போல் கிடக்கும். கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளில் அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்கள் தப்புவிக்க மாட்டாது. அவர்களுடைய எரிச்சலின் அக்கினினாலே தேசம் எல்லாம் அழியும், தேசத்தின் குடிகள் எல்லாம் சடுதியாய் நிர்மூலமாக பண்ணுவேன். அல்லேலூயா. குவியல் குவியலாக ஸ்தோத்திரம், ஜனங்கள் மரித்து போகிற நாட்களை நீயும் நானும் கண்ணார பார்த்திருக்கிறோம். ஆமென். பார்த்திருக்கிறோமா? தீர்க்க தரிசனம் முன்னாடி சொல்லப்படுகிறது. பாவம் பெருகின பொழுதெல்லாம் இந்த உலகத்துல இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். சோதோம் கொமோராவிலே பாவம் பெருகினது, வானத்திலிருந்து அக்னியும் கந்தகமான காரியம் விழுந்து அந்த தேசத்து ஜனங்களை சுட்டெரித்து போட்டது. ஆமென். பாவம் உலகத்திலே பெருகிவிட்டதனால சில வியாதிகள் வந்து இன்னைக்கு அநேக மக்கள் ஸ்தோத்திரம் குவியல் குவியலாக மரித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையை நீயும் நானும் பார்க்கிறோம். இதை விட பயங்கரமான ஒரு நாளை கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த நாள் வரப்போகிறது. நீயும் நானும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும், தேவ பக்தியை காத்துக்கொள்ள வேண்டும், தேவனுக்குள்ளாக நிலை நிற்க வேண்டும். உலகம் ஒரு பக்கம் ஓடும், உலகம் வேற வேற காரியத்தை செய்து கொண்டே இருக்கும். ஆனால் நீயும் நானும் கர்த்தர் நியமித்த பாதையிலே செல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த யூத மக்கள் எல்லாரும் பாவ வழிகளிலே போனதனாலே இவன் எச்சரிக்கையாக இந்த செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறான். அப்படி சொல்லும் பொழுது சோத்திரம், இந்த யோசியா ராஜாவை குறித்து பார்க்கிறோம். அவருடைய நாட்களிலே ஒரு பெரிய சீர்திருத்தலை கர்த்தர் அந்த தேசம் முழுவதுமாய் கொண்டு வந்தார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட பொழுது ராஜா உட்பட கடைசி ஸ்தோத்திரம் ஜனங்கள் வரைக்கும் அந்த வார்த்தைக்கு பயந்து கீழ்ப்படிந்து தங்கள் வழிகளை சுத்திகரித்துக் கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுக்கிறாங்க. ஆமென். இது உடனே நடக்கல. இவங்களை சில இடத்துல ஒப்பு கொடுத்து சில பேர் யுத்தத்துக்கு வந்து இவங்களுக்கு அடியெல்லாம் விழுந்து, சில நேரங்கள்ல நம்ம என்ன செய்ய மாட்டோம், உடனே நமக்கு என்ன வராதுங்க, புத்தி வராது, உடனே வராது. சூடு வச்சுக்கின அப்புறம் தான் புத்தி வரும். இனிமே பாத்திரத்தை துணியை குடிச்சுதான் இறக்கணும். ஆமென். புத்தி வந்த பேர் தான் தெரியும், வண்டி ஓட்ட சொல்ல சைலன்சர்ல கால் படாம கரெக்டா பாத்துக்கிடணும். ஆமென். சின்ன சின்ன விஷயத்துல கூட கவனக்குறைவு. திருச்சபையை பார்த்து ஆண்டு சொல்றாரு, கவனக்குறைவு உன் வாழ்க்கையை கவிழ்த்து போடும். ஆமென். தேவ காரியத்துல எப்படி இருக்கணுமா, கவனமா இருக்கும். அல்லேலூயா. சோ கர்த்தர் உங்கள் நடுவிலே வாசம் பண்ண விரும்புகிறார். அதனாலதான் ஆதாம் ஏவாளையும் படைத்தவர் ஏதேன் தோட்டத்தை அவர்களோடு கூட உலாவுவதற்கு அவர் விருப்பம் கொண்டவராகவே இருந்தார். ஆமென். மோசேயின் நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு நடுவிலே எனக்கு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டு, ஆசரிப்பு கூடாரத்தை அமைத்துக் கொடு, நான் அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிறேன் என்று சொன்னார். இன்றைக்கும் அவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயத்துல நான் வாசம் பண்ண விரும்புறேன். ஆண்டவருக்கு எப்பவுமே விருப்பம் நம்ம கூடவே இருக்கணும். ஆமென். நம்மள எத்தனை பேருக்கு விருப்பம், அவர் கூட இருந்தா தேவையில்லாதெல்லாம் பேச முடியாதப்பா, அவர் கூட இருந்தா இதெல்லாம் செய்ய முடியாதப்பா, அவர் கூட இருந்தா எப்படி, பாஸ்டர் கூட இருந்தாலும் நம்ம சில காரியத்தை கொஞ்சம் முன்னா இருக்கிறோம், ஆண்டவர் கூட இருந்தாருன்னா என்னப்பா அவருக்கு சொல்றோம். சிலருடைய எண்ணம் இல்ல, ஆண்டவர் கூட இருந்தா நீ பரிசுத்தமா இருப்பாய். ஆமென். ஆண்டவர் கூட இருந்தா உன்னை வெற்றியாளனாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். நீ ஆண்டவரோடு கூட இருந்தா உன் குறைவுகள் மாறும். ஆமென். ஆண்டவரோடு கூட இருந்தால் ஆண்டவருடைய வல்லமையான கிரியை உன் வாழ்க்கையில வெளிப்படும். கர்த்தர் நிச்சயமாய் கிரியை செய்வார். அல்லேலூயா. இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் அதிகமாய் சொல்ல விரும்பல. அடுத்த அதிகாரத்துல அவர்களை உயிர்த்து ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுக்கும்படியாய் அவர் பேசுகிறார். ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்து அவர்களை மனம் திரும்பும்படியாக சொல்லுகிறார். ஆகவே அந்த மனம் திரும்புதல் வரும் பொழுது கர்த்தர் என்ன செய்வாரா, உன் நடுவில் வருவார். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார் இல்லையா, 2:27 பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். 2:27 வாசிங்க. யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம். ஆமென். அல்லேலூயா.
நான் உங்கள் தேவனாய் உங்கள் நடுவில் இருப்பேன். எப்ப தெரியுமா சொன்னாரு? அந்த ஜனங்கள் தன் பாவங்களை எல்லாம் உபவாசம் விட்டு அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை கேட்ட பொழுது, வஸ்திரங்களை அல்ல இருதயங்களை கிழித்து அழிங்கள் என்று யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகளை கேட்டு அந்த மக்கள் ஒப்பு கொடுத்த பொழுது ஆண்டவர் நடுவிலே வந்தார். வந்தவர் சொல்றாரு, உன் வெட்கத்தை நான் மாத்துவேன். மனம் திரும்பும் போது கர்த்தர் நம் நடுவிலே வருகிறார். அல்லேலூயா. மனம் திரும்புகிற வாழ்க்கை வாழ்கிற எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வந்து நிச்சயமாய் கிரியை செய்வார். இந்த மக்கள் அப்படிதான் மனம் திரும்புறாங்க. அங்க நடுவுல வர்றார். வந்தவர் தான் சொல்றாரு, 15வது வசனம் 3ஆம் அதிகாரம் செப்பனியாவுல, உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆமென். 17வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரிலே கெம்பீரமாய் களி கூறுவார். அல்லேலூயா. சோ நம்முடைய ஆண்டவர் நம் நடுவே வருகிறார், ஆக்கினையை அகற்றுகிறார். தீங்கை இனி காணாதிருப்பாய். அவர் வல்லமை உள்ளவராய், ரட்சிக்கிறவராய், உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவராய் உன் நடுவிலே இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா. சரி, எப்பெல்லாம் ஆண்டவர் நம் நடுவிலே வருவார்? ஒரு 2-3 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, நம்ம இப்ப பார்த்தோம், மனம் திரும்பும் போது நம்ம நடுவுல வர்றார். நம்ம அழைக்கும் போது நம் நடுவுல வருகிறார். அல்லேலூயா. நம்ம வாஞ்சிக்கும் போது நம் நடுவுல வருகிறார். ஸ்தோத்திரம். சங்கீதம் 22:3 சொல்லுகிறது, அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். நீ துதிக்க துதிக்க உன் நடுவிலே தேவன் வந்து அங்கேயே அவர் இருப்பார். ஆமென். துதிக்கிற தேவ பிள்ளையா நீ இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க யாரா இருக்கணும்? ஆண்டவரை நல்லா துதிக்கிற தேவ பிள்ளைகளா இருக்க வேண்டும். துதிக்கிறவனுக்குள்ளே கர்த்தர் நிச்சயமாய் வாசம் பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது, தாவீதோடு கூட கர்த்தர் வாசம் பண்ணினார். அல்லேலூயா. துதிக்கணும், துதிச்சு பாடணும். ஆராதனை வேளையில அமைதியா இருக்கிறது, பிரசங்க நேரத்துல பாட்டு பாடுறது, சிலதெல்லாம் இருக்குது. அப்புறம் நான் தான் பாட்டு பாடணும் உனக்கு புரிஞ்சதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்ப எதை செய்யணுமோ அதை செய்யணும், சரியா? அல்லேலூயா. ஜெபிக்கிற நேரத்துல பைபிளை வாசிக்கிறது, ஜெபிக்கிற நேரத்துல ஸ்தோத்திரம் பாட்டு பாடுறது இல்ல. ஒரு நேரம்னா அது கரெக்டா நம்ம கடைபிடிக்கணும். அல்லேலூயா. சில பேர் பாட்டே பாடுறதில்ல, கையே தட்டுறதில்ல. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். உனக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்ண விரும்பினால் உனக்குள்ள பாட்டு இருக்கணும். உன் வீட்டுக்குள்ள தேவன் வாசம் பண்ண விரும்பினால் உன் வீட்டுக்குள்ள பாட்டு இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் சாத்தானுக்கு நீ வைக்கிற வேட்டு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஆமென் தான்டா சொல்ல சொன்னேன். வீட்டுல என்ன பாட்டு கேக்குது? ஆமா பாஸ்டர், என் பொண்டாட்டி ஒரு பாட்டா பாடுவான். இது இல்ல, அது இல்ல, இது இல்ல, அது இல்ல, இது சரியில்லை, அது சரியில்லை. என்ன பாட்டுங்க பாடுது உங்க வீட்டுல? ஆமென். ஸ்தோத்திரம். சில பேர்லாம் இன்னும் ரட்சிக்கப்பட்டு கூட ராமாயணம் பாடுறாங்க. அல்லேலூயா. என்ன பண்ணணும்? பாட்டு பாடி துதிக்கணும். பாட்டு எப்பெல்லாம் பாடலாம்? சும்மா சொல்லுங்க, பாட்டு எப்பெல்லாம் பாடலாம்? எப்போனாலும் பாடலாங்க. ஆமென். உங்க வாயை யாரும் மூடாத வரைக்கும் பாடிட்டே இருக்கலாங்க. மூணாவோட மனசுக்குள்ள பாடலாங்க. ஆமென். முடியுமா முடியாதா? பாத்திரத்தை துலக்கிறோம், என்ன பாட்டு? உடைந்த பாத்திரம் தான். அல்லேலூயா. பாட்டு பாடுறதுக்காக நிறைய இருக்குதுங்க. ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருங்க. எல்லாம் வீட்டுல ஒரு பாட்டை போட்டு கூட பாடுங்க. துதிகளை விரும்புகிறவர் துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுவார். சோ அவர் வாசம் பண்ணினாலே அந்த வீடு வாசனையாய், மகிமையாய், சந்தோஷமாய் மாறும். ஆமென். துதிக்கிற நபராய் நீ இரு. துதிக்கிற வீடா இருக்கட்டும். இந்த சபை துதிக்கிற சபையா இருக்கட்டும். ஆமென். சில சபைகள் தூங்குகிற சபையா இருக்கிறது. சில நேரத்துல நம்ம சபையில கூட கொஞ்சம் பேர் தூங்குகிறவங்களா இருக்கிறீங்க. உண்மையை ஒத்துக்கணும்ல? அல்லேலூயா. சபை தூங்குறதுக்கு இல்ல. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அது சொல்றேன், நீங்க எல்லாம் சொல்றீங்க. பிரைஸ் காட். துதிக்கிறதுக்கு தான் சபை. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சில பேர் சொல்றாங்க, பாஸ்டர் எனக்கு பாட்டெல்லாம் தெரியாது பாஸ்டர். பேச தெரியுமா? பேச தெரிஞ்சாலே பாட்டு பாட வந்துடும். வாஞ்சை இருந்தாலே அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும்.
கையை தட்டி நல்லா பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்து. உனக்குள் வாசம் பண்ணுவார். உனக்குள் வாசம் பண்ணுகிறவர் உன்மேல் வர இருக்கிற ஆக்கினைகளை அகற்றி போடுவார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில வல்லமையான செயலை செய்வார். இனி நீ தீங்க காண மாட்ட, நீ ரட்சிக்கப்படுவ, நீ சந்தோஷத்தை கண்டடைவ. அல்லேலூயா. தேவனை துதிக்கிற துதியினாலே, தேவனை பாடுகிற பாடலினாலே நம்முடைய இருதயங்கள் நிரம்பட்டும். கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறபடி அவர் துதிகளை விரும்புகிறார். பரலோகத்திலே வாசமாயிருக்கிறார். ஏனென்றால் பரலோகத்திலே அவரை துதிக்கிற தேவ தூதர் கூட்டம் ஓயாமல் அவரை துதித்துக் கொண்டே இருக்கிறது. ஓயாமல் அவரை துதித்துக் கொண்டே இருக்கிறது. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, நீ துதிக்கும் பொழுது அந்த பரலோகமே இறங்கி வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. எது இறங்கி வருதுங்களா? பரலோகமே இறங்கி வருது. பரலோகமே இறங்கி வந்துட்டா அந்த இடம் நிச்சயமாய் மகிமையாய் நிரப்பப்படும். 147ஆம் சங்கீதம் எடுங்க. ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு எனக்கு. முதல் வசனத்துல ரெண்டு வசனம் வாசிங்க. ரெண்டு வசனம். கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. துதிக்கிறது நல்லதா, அது இன்பமா இருக்குதான், அது ஏற்றதா இருக்கிறதா. அடுத்தது நீங்க பாருங்க 12 இருந்து வாசிங்க. அதே சங்கீதத்துல 147ல கர்த்தரை ஸ்தோத்திரி சீயோனே, உன் தேவனை துதி, உன் வாசலின் நீ துதிக்க துதிக்க உன் வாசலின் தாழ்பாலை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளில் சமாதானம் உள்ளவர்களாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். தீவிரமாய் செல்லுகிறது. அல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கும் பொழுது அவர் வாசம், அது நல்லது, அது இன்பமானது, அது பிரியமானது. உன் தாழ்பாலை பலப்படுத்துகிறார், உன் பிள்ளைகளை பலப்படுத்துகிறார், சமாதானத்தை தருகிறார், ஆசீர்வாதத்தை தருகிறார். அல்லேலூயா. சும்மாவா தாவீது துதிச்சாரு? ஆமென். ஸ்தோத்திரம். அவர் சொல்றாரு, எக்காலத்திலும் கர்த்தரை நானு ஸ்தோத்தரிப்பேன். இப்போ நிகழ்கால ஸ்தோத்திரம் தாவீது ஒருத்தர் இருக்கிறாரு. ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயா என்ன செய்யறாங்க? துதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய தேவ ஊழியர்கள், தேவ மக்கள், விசுவாச மக்கள் இருக்கிறாங்க. துதிக்கிற உனக்கு கர்த்தர் எப்பவுமே துணையாளரா இருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சோ துதிக்கிற இடத்திலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அடுத்தது வேகமாய் சொல்ல நான் விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். பாருங்க, 2வது எங்க வர்றாருன்னா ஒரு மனம் இருக்கிற இடத்துல வர்றார் ஆண்டவர். ஆமென். சபையில ஒரு மனம் இருக்கணும். உன் வீட்டுல கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள என்ன இருக்கணுங்க? ஒரு மனம் இருக்கணும். குடும்ப ஜபத்துல குடும்பமா உட்காரணும். அதுக்கு பேர் தான் என்னதுங்க? குடும்ப ஜபம். குடும்பத்துல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு குடும்ப ஜபம்ங்கிறாங்க. ஆமென். எனக்கு என்ன பண்ணுங்க? குடும்பமா இருக்கணும், ஐக்கியமா இருக்கணும். தேவ காரியத்துல அலட்சியமா இருக்கக்கூடாது. தேவ காரியத்துல தாமதமா இருக்கக்கூடாது. தேவ காரியத்துல சோர்வா இருக்கக்கூடாது. தேவ காரியத்துல ஸ்தோத்திரம் பிரைஸ் தி லார்ட் சோம்பேறியா இருக்கக்கூடாது. ஆமென். என்ன வேணுங்க? ஒரு மனம். ஒரு மனம் இருக்கிற இடத்துல கர்த்தர் நிச்சயமா இறங்கி வருவார். இவங்க பாருங்க, 120 பேரு கிட்டத்தட்ட 10 நாட்கள் ஒரு மனப்பட்டு ஒரு இடத்துல கூடியிருந்தார்களாம். அல்லேலூயா. அந்த ஒரு மனம் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை இறக்கினது. வல்லமையால் நிரப்பப்பட்டார்கள். எழும்பி ஊழியம் செய்கிறார்கள். 3000 5000 ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு மனமாய் துதிக்கிற இடத்துல, ஒரு மனம் இருக்கிற இடத்துல ஆண்டவர் நிச்சயமாய் இறங்கி வருவார். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றோம், ஒரு மனமாய் நம்ம கூடி ஜெபிக்கலாம் வாங்க, ஒரு மனமாய் கூடி துதிக்கலாம் வாங்க, ஒரு மனமாய் செயல்படுவோம். சபையிலே, வீட்டிலே, அல்லது ஒரு 4 சகோதரர்கள் 4 சகோதரிகள் சேர்ந்து துதிக்கணும். சமீபத்தில் அமெரிக்கா தேசத்துல கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில வாலிபர்கள் தான் கூடி ஒரு மனமாய் துதிக்க ஆரம்பிச்சாங்க. அதனுடைய ஆராதனையின் வல்லமை நிறுத்தவே முடியல. பல நாட்கள் அந்த ஆராதனை தொடர்ந்து கொண்டே இருந்ததாம். அல்லேலூயா. கேள்விப்பட்டீங்களா? ஆமென். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இறங்கினது. எங்கெங்கயோ இருக்கிற மக்கள் எல்லாம் ஓடி வந்தார்கள். வந்து ஆராதனையிலே கலந்து கொண்டு கடந்து போகிறார்கள். ஜனங்கள் வருகிறதும் போகிறதுமாக இருந்தார்கள். ஆராதனையை முடிக்கவே முடியவில்லை. ஆமென்.
ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது அது எத்தனை நன்மையும் இன்பமுமாய் இருக்கிறது. சங்கீதம் 133 1-3 வசனங்கள் அதுல எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு மனம் வருகிற பொழுது அபிஷேகம் இறங்கும். ஒரு மனம் வருகிற இடத்துல ஆசீர்வாதம் உண்டாகும், ஜீவன் உண்டாகும். அல்லேலூயா. ஒரு மனம் தேவை. என்ன தேவை? ஒரு மனம் தேவை. ஒரு மனப்பட்டு எரிகோவை 6 நாள் சுத்தி வந்தாங்க. 6 நாள் ஒவ்வொரு முறை சுத்தி வந்தாங்க. 7வது நாள் 7 முறை சுத்தினாங்க. அந்த ஒரு மனப்பட்டு அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். அந்த ஒரு மனம் கடினமான சோத்திரம் அந்த மதில்களை கர்த்தர் உடைப்பதற்கு ஏதுவா இருந்தது. ஏன்னா அங்க யார் வந்துட்டா? கர்த்தர் வந்து. அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க நினைக்கிற மாதிரி அது ஒத்த கல் செவரெல்லாம் கிடையாது. அந்த மதில் எப்படிப்பட்டதுன்னா 2 ரதங்கள் அது மேல ஓடக்கூடிய அளவுக்கு அந்த மதில்கள் இருக்குமா. சம்பரம்பாங்க ஏரிக்கு போயிருக்கீங்களா யாராச்சும்? அந்த ஏரிக்கரை மேல ஒரு ரோடு இருக்கும், பாத்துருக்கீங்களா? பாஸ் நாங்க அங்க வறுக்கிற மீன் தான் பாஸ் பாத்துக்கிறோம். பிரைஸ் எல்லாம் பெரிய ரோடு இருக்கும். அந்த மாதிரி 2 வண்டி சிறுவஞ்சூர் போயிருப்பீங்க எல்லாரும், நம்ம பிரான்ச் வச்சு அங்க இருக்கிறதுனால. சோத்திரம். அது மாதிரி 2 சைஸ் வச்சுக்கிடுங்களேன். சோத்திரம். அப்படிப்பட்ட பெரிய அந்த மதில் சுவரை ஆண்டவர் படைச்சுட்டார். அல்லேலூயா. கர்த்தர் உன் நடுவுல வந்துட்டாருன்னா அவன் தடையெல்லாம் உடைக்கப்படும். அல்லேலூயா. சோ ஒரு மனம் அவசியம். மத்தேயு 18:20 சொல்லுகிறது, பூமியிலே இருவர் ஒருமனப்பட்டு கேட்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவன் அந்த ஜெபத்தை கேட்டாங்க, அற்புதம் செய்கிறார். நம்ம அடிக்கடி ஜெபம் பண்ணல, ஆண்டவரே என்னுடைய நாமத்தினாலே 2 பேராவது 3 பேராவது கூடும் பொழுது நீர் அங்கே வருகிறீன்னு எழுதியிருக்கிறீங்களே. அப்போ ஒரு மனம் இருக்கிற இடத்துல கர்த்தர் வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். குடும்ப ஜெபம் அவசியம். ஒருமனப்படுங்க. உங்க வீட்டுக்காக நீங்களே ஒருமனப்படலனா என்ன? நான் ஒரு சாட்சியை சொல்லுகிறேன், கவனியுங்கள். ஒரு பாஸ்டருடைய சாட்சி இது. அவர் வேலை செய்து கொண்டிருந்தார். வேலை செய்து அதை ரிசைன் பண்ணிட்டு முழு நேர ஊழியத்துக்கு வந்துட்டார். அவர் ஒரு வாடகை வீட்டுல இருந்தார். அந்த வாடகை வீட்டுல இருந்த அந்த காலங்கள் கடந்து கொண்டிருந்தது. அப்போ அந்த வீட்டின் உரிமையாளர் சொன்னாரு, இந்த வீட்டை நான் விற்க போறேன், உங்களுக்கு விருப்பமானா நீங்களே வாங்கிடுங்க. சோ அவருக்கும் ஒரு விருப்பம். ரொம்ப நாளா சொந்த வீட்டுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. சோ அவர் போயிட்டு பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது, எவ்வளவு காரியங்கள்னு சொல்லிட்டு போய் பார்க்க போறாரு. இவர் போகும்போது தன் வீட்டுல இருந்த மனைவி பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு, நீங்க கூடி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க, நான் போயிட்டு வர்றேன், கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். போனாங்க. அந்த ஐயா போனாங்க. போய் பேங்க்ல போய் தன்னுடைய பேலன்ஸ், தன்னுடைய அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அங்க ஒரு அம்மா வராங்க, ஐயா நான் உங்களையா இவ்வளவு நாள் தேடிட்டு இருந்தேன். ஆமென். உங்க வீடு எனக்கு தெரியாதுங்க ஐயா. என்னம்மா விஷயம் சொல்லுமா? ஸ்தோத்திரம். அந்த அம்மா சொன்னாங்களா, உங்க வீடு எங்க ஐயா இருக்குதுன்னு கேட்டு, ஸ்தோத்திரம், கொஞ்ச நேரம் இல்லைன்னா இங்கேயே இருங்க ஐயா, என் வீடு பக்கத்துல தான் இருக்குது, நான் போயிட்டு ஒரு காணிக்கை கொண்டு வரேன்னு போனாங்களாம். ஒரு பை நிறைய, ஒரு மஞ்சள் பை நிறைய தங்க நகைகளை கொண்டு வந்து அந்த ஐயாவுக்கு காணிக்கை கொடுத்தாங்களாம். ஆமென். இன்னைக்கு அந்த ஐயா அந்த சொந்த வீட்டுல இருக்கிறாரு. அந்த வீட்டுக்கு நான் அடிக்கடி போயிட்டு வந்துடுறேன். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? ஒருமனப்பட்டு ஸ்தோத்திரம் பண்ண அந்த பிள்ளைங்க, அந்த தாய், அந்த குடும்பம் இன்னைக்கு கர்த்தர் மகிமையா வச்சிருக்கிறாருங்க. ஒரு மனம் வேணும். ஒரு மனம் வேணும். ஒரு மனம் இருக்கிற இடத்துல கர்த்தர் வாசம் பண்ணுவார். கர்த்தர் வாசம் பண்ற இடத்துல குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படும். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு ஒரு மனம் இல்ல. நீ வீட்டை கட்டினாலும் சரி, நீ எந்த வேலையை செஞ்சாலும் சரி, குடும்பத்தாருக்கு நான் சொல்றேன், ஒரு மனப்பட்டு செயல்படுங்க. உங்க சரீர பலவீனங்களை முன்வைக்காதீங்க, உங்க இயலாமையை முன்வைக்காதீங்க. குடும்பமாய் ஒருமனப்பட்டு ஜெபத்தோடு கூட அந்த வேலைகள் எந்த வேலையா இருந்தாலும் செய்யுங்க. ஒரு மனம் இருக்கிற இடத்துல கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நான் சொல்றேன், அவர் வாசம் பண்ண வந்துட்டாருனாலே போதும், குறையெல்லாம் என்ன செய்யுங்க. ஆமென். அல்லேலூயா. சொல்லுவாங்க. இன்னைக்கு குடும்பமே காணாம போயிடும். வேலைனாலும் சரி, சில பேர் வேலைனால என்ன பண்ணிடுறாங்க, எனக்கு தலை வலிக்குது, எனக்கு வயிற்று வலிக்குது, எனக்கு கேரா இருக்குது, எப்படி வீடு கட்டப்படுவ, எப்படி உன் காரியம் வாய்க்கும். சில பேர் ஒரு படி மேல போய் ஊழியத்துக்கு அப்படி சொல்றாங்க, ஜபத்துக்கு கூப்பிட்டாலும் அப்படி சொல்றாங்க. எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியல சுவிசேஷ ஊழியத்துக்கு, அன்னைக்கு என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. அல்லேலூயா.
இப்படியும் சில பேர் இருக்கிறாங்க. நம்ம ஒருமனப்பட்டா பெரிய காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. சோத்திரம். வீட்டிலே ஒரு மனம், வேலை ஸ்தலத்திலே ஒரு மனம், ஊழியத்திலே ஒரு மனமாய் செயல்படும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஏதுவாக இருக்கிறது. ஆமென். சோ அடுத்தது பார்க்கலாம். 1 நாளாகமம் புஸ்தகம் 13வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம் கொஞ்சம் வேகமாக. 1 நாளாகமம் 13:14. தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமுடைய வீட்டுல எத்தனை மாதம் இருந்துச்சா? 3 மாதம் அவனுடைய வீட்டிலே இருந்தது. ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, இங்க ஒரு மனிதனுடைய வீட்டிலே அவனுடைய பெட்டி இருக்கிறது. கர்த்தருடைய பெட்டி, அதிலே கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அதிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளமாய் மன்னா இருக்கிறது. அதை கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளமாய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கு அடையாளமாக ஸ்தோத்திரம் 2 பக்கமும் வெட்டப்பட்டு துளிர்த்த கோல் இருக்கிறது. அல்லேலூயா. சோ ஆண்டவர் அந்த வீட்டிலே வாசமா இருக்கிறார். அவன் வீட்டிலே அந்த காரியம் இருந்தது. அதாவது நான் இப்படி சொல்றேன், ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிற வீட்டுல ஆண்டவர் இருப்பார். ஆண்டவருடைய வார்த்தை எங்க இருக்கணும்? வீட்டுல இருக்கணும். எங்க இருக்கணும்? அதான் எங்க இருக்கணும்? வீட்டுல. சுவர்கள்ல இருக்கணும், நம்ம சிந்தையில இருக்கணும், நம்ம வாயில இருக்கணும், நம்ம இருதயத்துல இருக்கணும், வசனங்கள் இருக்கணும். இன்னைக்கு வீடுகளிலே அதிகமாய் வசனங்கள் இருக்குதா? உங்க வாயில அதிகமா வசனங்களை பேசுறீங்களா? வார்த்தைகளை சொல்றீங்களா? வார்த்தை இருக்கிற வீட்டுல வல்லவரும் இருப்பாரு, ஆசீர்வதிக்கிற நல்லவரும் இருப்பாரு. அல்லேலூயா. அவர் ஆசீர்வதிப்பாரு. ஸ்தோத்திரம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். நீ அழுது புலம்பவே தேவையில்ல. வார்த்தையை பிடிச்சுக்கோ. யாக்கோபு ஸ்தோத்திரம் போறான், ஒண்ணுமே நம்ம கையில கர்த்தருடைய வாக்குத்தத்தம் மட்டும் தான் இருந்துச்சு. அந்த வார்த்தை தான் அவனை பல பரிவாரங்களால நிரப்பி திரும்ப கொண்டு வந்துச்சு. அல்லேலூயா. வார்த்தைகளை உச்சரிங்க, வசனங்களை சொல்லுங்க. ஆண்டுடைய வார்த்தைகளை ஸ்தோத்திரம் வீடுகளில மாட்டுங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக பார்க்கிறோம், அவன் 3 மாதம் அந்த வீட்டுல இருந்த வரைக்கும் ஆசீர்வாதம், எல்லாத்தையும் ஆசீர்வாதம் தான் அவனுக்கு. அல்லேலூயா. நீங்க வசனத்தோடு கூட எந்த வேலையை செஞ்சாலும் கர்த்தர் வாசம் பண்ணுவாரு. வாசம் பண்றவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். யோவான் 14:23 வாசிங்க கொஞ்சம் வேகமா. ஒரு 3 காரியத்தை நான் சொல்லணும். வாசிங்க. ரெண்டு காரியம். ஒண்ணு வசனம் இருக்கணும், ரெண்டாவது அன்பு இருக்கணும். என்ன இருக்கணுங்க? அன்பு இருக்கிற இடத்துல, வசனம் இருக்கிற இடத்துல ஆண்டவர் வந்து வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் அன்பின் ஆண்டவராய் இருக்கிறார். அன்பு சகிக்கும். என்ன பண்ணும் அன்பு? உங்களை பார்த்து நீங்களே கேட்டுக்கோங்க, நான் சகிக்கிறேன்னா? ஆமென். ஸ்தோத்திரம். பொண்டாட்டி போட்ட காஃபில சர்க்கரைக்கு பதிலா உப்பு போட்டா சகிக்கிறேன்னா? இல்ல டம்ளர்லயே போட்டு அது விடுங்க, நிறைய வரும். சகிப்பு தன்மை தேவை. உனக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு இருக்குதா? கிறிஸ்துவின் அன்பு இருந்தா சகிப்பு தன்மை இருக்கும். கிறிஸ்துவின் அன்பு இருந்தா பொறாமை இருக்காது. அன்பு அநியாயத்துல சந்தோஷப்படாது. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் முழுவதும் அன்பை பத்தி தான் பிரதானமா யார் எழுதியிருக்கிறாரு? பவுல் அப்போஸ்தலன் எழுதியிருக்கிறார். இந்த அன்பு நமக்குள்ள இருக்கணும். ஆமென். கிறிஸ்துவின் அன்பு. என்ன அன்பு இருக்கணும்? கிறிஸ்துவின் அன்பு இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுதான் தேவன் நடுவில வந்து வாசம் பண்ணுவதற்கு ஏதுவா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள மத்தியில வந்து வாசம் பண்றதுக்கு ஏதுவா இருக்கும்.
பிள்ளைகள் பெற்றோர் மத்தியில வந்து வாசம் பண்ணுவதற்கு ஏதுவா இருக்கும். அன்பின் ஆண்டவரை ஆராதிச்சுக்கிட்டு எப்பவுமே வெறுப்பையே காண்பிக்கிற உன்னிடத்துல எப்படி ஆண்டவர் வாசமா இருப்பாரு? அல்லேலூயா. எரிச்சல், கோபம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பின் தேவன் அவர் மத்தியிலே இருக்கிறார். அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். ஸ்தோத்திரம். மனம் திரும்பும் போது நம் நடுவிலே வர்றாரு. இப்படி தேவன் நம் நடுவிலே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறாரு. அவர் வாசம் பண்ணுவதற்கு ஏதுவாக நீயும் நானும் நடந்து கொள்ள வேண்டும். ஆமென். அவர் வாசம் பண்ணும்படி நீ நடந்துகிட்டாலே போதும், உன் வாழ்க்கையில அவர் வல்லமை உள்ளதை செய்வார், ரட்சிப்பின் காரியத்தை செய்வார், சந்தோஷத்தை உனக்கு கொடுப்பார். இந்த மூன்று காரியத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்துக்கு வாங்க. 1089ஆம் பாட்டு. ஆமென். அல்லேலூயா. அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். இதிலே பார்க்கிறோம், நம்முடைய ஆண்டவர் வல்லவராக அங்கே செயல்படுகிறவராக இருக்கிறார். அதே அதிகாரத்துல 14 வாசிங்க. 14, 15, 16. பாடு. முழு இருதயத்தோடு அவரிடத்திலே களி கூறு. கர்த்தர் உன்னுடைய ஆக்கினைகளை அகற்றி உன் நடுவில் இருக்கிறாய், இனி தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா. நல்லா பாடி துதி. சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு. இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேமின் குமாரத்தியே முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூறு. தேவனை பாடுகிற உன் நடுவிலே கர்த்தர் பலமாய் இறங்கி உனக்கு விரோதமாய் இருக்கிற சத்துருக்களை நிர்மூலமாக்கி போடுவார். ஆமென். இந்த தேசத்தை சூழ்ந்து கொண்ட சத்துருவின் கூட்டம் ஏராளம். சில நேரங்களிலே நமக்கு விரோதமாய் வருகிற காரியங்கள் ஏராளம். ஒண்ணு போனா ஒண்ணு வந்துட்டு இருக்கும். ஒரு பக்கம் வியாதி வரும், இன்னொரு பக்கம் பண பிரச்சனை வரும், இன்னொரு பக்கம் நம்ம செய்யாத குற்றங்களை நம்ம சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இப்படி நம்மை சுற்றிலுமாக குற்றம் சாட்டுகிற அல்லது சத்துருக்களாக எழுப்புகிறவர்கள் ஏராளமாய் இருக்கிறார்கள். நீ தேவனை அந்த நேரத்துல துதிச்சு பாடு, மகிமைப்படுத்து. கர்த்தர் உன் நடுவிலே வருவார். உன் நடுவிலே என்ன அர்த்தம்? உன் எதிரிக்கும் உனக்கும் நடுவுல வருவார். அல்லேலூயா. உன் பிரச்சனைக்கும் உனக்கும் நடுவுல வருவார். ஆமென். அப்படி வருகிற தெய்வம் உனக்காக கிரியை செய்வார். அல்லேலூயா. சோ அவர் நம் நடுவுல வந்து சத்துரு அடிக்கிற அடிகள், சத்துரு செய்கிறதான பொல்லாத கிரியைகள் எல்லாம் அவர் முன்னாடி நின்று அதை மறைச்சு, நமக்கு வராம மறைச்சு நமக்காக கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஆனா ஒரு காரியத்துல நீங்க எல்லாம் கவனமா இருங்க, நம் நடுவிலே கர்த்தர் இருக்கிறாரா? கர்த்தர் இருக்கணும்னா என்னென்ன செய்யணும்னு ஆண்டு வசனங்கள் வழியா நமக்கு சில காரியத்தை நீங்க பேசினார். அதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் என் நடுவில் இருக்க வேண்டும். அவர் இருந்தால் தான் கிரியை நடக்கும். அல்லேலூயா. அவர் ஆக்கினைகளை அகற்றுவார். அவர் சத்துருக்களை விலைக்கு போடுவார். அவர் நம் நடுவிலே இருக்கிறார். சில நேரத்துல நமக்கு பயம் பிடிச்சிடும், திகில் பிடிச்சிடும். 16வது வசனத்தை வாசிங்க. பயப்படாதே, கைகளை தளர விடாதே என்று சொல்லப்படும். ஆண்டவரை நோக்கி கரத்தை உயர்த்திட்டுனா பயப்படாத, தளர்ந்து போயிடாத, தள்ளாடுகிற முழங்கால்களை திடப்படுத்து. ஐயோ நான் எவ்வளவு நாள் செபிக்கணும் தெரியல, என் கை சோர்ந்து போகிறது, என் கால் தளர்ந்து போகிறதுன்னு வருத்தப்படாத. அந்த ஜெபத்தை, அந்த கைகளை கால்களை திடப்படுத்து. கர்த்தர் உன் நடுவிலே மகா பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. ஆமென். எல்லா ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறவர்களாய் துதிக்கிறவர்களாய் மாறுங்க. கர்த்தர் உங்கள் நடுவிலே உங்களுக்கும் உங்கள் எதிரான சூழ்நிலைக்கும் நடு நின்று அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்காக எகிப்து தேசத்துல இறங்கி வந்த அதே ஆண்டவர் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை மீட்டெடுக்கிற தேவன் அவர். நீ சோகத்தில் இருக்கிறையா, நீ துன்பத்தில் இருக்கிறையா, நீ பாவத்தில் இருக்கிறையா, நீ நஷ்டத்தில் இருக்கிறையா, நீ கஷ்டத்தில் இருக்கிறையா, நீ கண்ணீரிலே இருக்கிறையா, நீ எப்படிப்பட்ட நிலையிலே விழுந்து
போய் கிடந்திருந்தாலும் கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்தி நிலைநிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் ஆண்டாண்டு காலமாய் கிட்டத்தட்ட 400 வருடங்களாக அவர்கள் அடிமைத்தனத்திலே இருக்கிறார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து சீக்கிரம் வர முடியாதுங்க. சில பேர் சொல்றாங்க இல்லையா, என்னங்க இன்னும் அப்படியே இருக்கீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க, இன்னும் அப்படியே பேசிட்டு இருக்கீங்க, என்னங்க இன்னும் ரட்சிக்கப்பட்டீங்க, இந்த கெட்ட பழக்கம் இன்னும் விடலையா? முயற்சி பண்றேன். என்ன சொல்றாங்க சில பேரு? முயற்சி பண்றேன். எனக்கு ஆண்டு சொல்றாரு, உங்களுக்கு ஆவியானவர் துணையா வந்தார். அப்படி துணையா வந்ததுனாலதான் நம்மில் அநேக நம்முடைய தீய குணங்களை மாத்திக்க முடிஞ்சது. ஆமேனே. வரலையே? அல்லேலூயா. மாறலையா? மாறவே இல்லையா? மாறினவங்க மாத்திரம் ஆண்டவரால் மாற்றப்பட உதவி செய்தவர்கள், ஆண்டவர் உதவி செய்தவர்கள் மட்டும் கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சில பேர்லாம் இன்னும் மாற வேண்டியது இருக்கிறது. நான் சொல்றேன், நம்ம எல்லாருக்குள்ளேயும் இன்னும் மாற்றங்கள் வர வேண்டிய அவசியம் இருக்கு. ஆமென். ஆண்டவர் உதவி செய்வார். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, 400 வருஷம் எப்படி இருந்தாங்க அவங்க? அடிமை, அடிமை, அடிமை. விடுதலை இல்ல, விமோசனம் இல்ல, சுகம் கிடைக்குமா தெரியாது, அப்படியே சாகர வரைக்கும் அப்படியே இருந்துட்டு, என் முன்னோர்கள் செத்து போனாங்க, நானும் அப்படிதான். ஆனா இல்ல, கர்த்தருடைய வேதம் சொல்லுது, அவனுடைய பெருமூச்சின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். உண்மையா பாராட்டுனாங்க. 400 வருஷம். சில பேர் சோர்ந்து போனாலும் சில பேர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆமென். அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் மோசேயை எழுப்புகிறார். ஆமென். உன் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் வல்லமையான கிரியை உன் தேசத்திலே செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 136ஆம் சங்கீதம் 10 - 13 வரைக்கும் வாசிங்க. அவர் கிருபை என்றும் உள்ளது, இஸ்ரவேலரை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. இங்க எகிப்தின் தலைச்சன்களை, தலைச்ச பிள்ளைகளை சங்கரிச்சாரு, இஸ்ரவேலுடைய தலைச்சன் பிள்ளைகளை காப்பாற்றினாரு, செங்கடலை பிளந்தாரு, அங்க இருந்து அவர்களை அழகாய் கர்த்தர் தன்னுடைய வல்லமையான புயத்தில மீட்டு கொண்டு வந்தாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பலத்த கரத்தினுடைய வல்லமை அங்கே வெளிப்பட்டது. காரணம், அவர்கள் ஆண்டவரை நோக்கி செய்த ஜெபங்கள், ஆண்டவரை நோக்கி பார்த்த அந்த காரியங்கள். ஆண்டவர் அவர்களுக்காக மனம் இறங்கினார். எகிப்து தேசத்தில் இருந்து அவர்களை எதிரிகளிடத்திலிருந்து மீட்டெடுக்கிறவராக அவர் காணப்பட்டார். அல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க விடுதலையாகி வந்துட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் பார்வோனுடைய இருதயம் கடினப்படுகிறது. சில நேரங்கள்ல சில பேர் உதவி செய்யறது போல வந்தாலும் கொஞ்ச நேரத்தில் அவங்களுடைய இருதயம் கடினப்பட்டு விடுகிறது. அல்லேலூயா. பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்குது, நீதிமொழிகள்ல, உங்ககிட்ட பொருள் இருக்கையில ஒருத்தன் வந்து கேட்டானா என்ன செய்யணுமா? நாளைக்கு வா. அப்புறம் என்ன மனசு இல்லை அவங்களுக்கு, பொருள் கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. நாளைக்கு வா, கரெக்டா நாளைக்கு அந்த நேரத்துல வீடு சாதிச்சு போயிட்டு இருக்கோம். ஆமென். ஆக வேத வார்த்தை சொல்லுகிறது, கவனிங்க, ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் மக்களுடைய இருதயம் எகிப்தியர்களுடைய பார்வோனுடைய இருதயம் கடினப்படுகிறது. அதனால இவங்க அவங்களை அனுப்பிட்டு கொஞ்ச நேரத்துல ரதங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு யுத்த வீரர்களோடு கூட, போர் சேவர்களோடு கூட அவர்களை பின்தொடர்கிறார்கள். வசனம் சொல்லுது, எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்லை, வசனம் சொல்லுது, கர்த்தருடைய மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் இந்த ஜனங்களை காத்தது. அந்த 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 அக்கினி ஸ்தம்பம் என்ன செஞ்சு தெரியுமா? மேக ஸ்தம்பம் என்ன தெரியுமா செஞ்சது? இந்த ராணுவமும் இஸ்ரவேல் ஜனங்களும் சேரக்கூடாதபடிக்கு நடு நின்று அவர்களை தப்புவித்துக் கொண்டே இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்கள் சத்துருக்கள் யாருன்னா இருக்கட்டும், எப்படிப்பட்டதா இருக்கட்டும், நீ தேவனுடைய பிள்ளைனா உன் நடுவிலே கர்த்தர் வாசம் பண்றார்னா சத்துரு உன்னை தொடாதபடிக்கு கர்த்தர் உனக்கு இடை நின்று பாதுகாப்பை தருகிறார். ஆமென். இப்போ இந்த பக்கம் சத்துரு கிட்ட இருந்து காப்பாத்திட்டே இருக்கிறார். முன்னாடி என்னங்க இருக்குதுங்க சொல்லுங்க? செங்கடல் இருக்குது. அல்லேலூயா. இந்த செங்கடலை ஆண்டவர் தன்னுடைய வல்லமையினால் வசனம் சொல்லுது, அவர் கீழ்காற்றை அனுப்பி அதை 2ஆம் விலக செஞ்சாராம். ஆமென். இப்போ கடலுக்கும் இஸ்ரவேலருக்கும் நடுவுல யாருக்குதா?
அல்லேலூயா. கடினமான கொஸ்டின் கேட்கும். கடலை யார் கலந்தது? மோசே. மோசே ஊழியக்காரன் தான். யார் அந்த கிரியை செய்தது? அப்ப ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? அவர் இந்த பக்கமும் இருந்து நம்மளை காப்பாத்துறாரு, இந்த பக்கம் இருந்து வழியை உண்டாக்குறாரு. அல்லேலூயா. அவர் முன்னும் பின்னும் காக்கிறவர். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. ஆகினால் ஐயோ என் பின்னாடி பாதுகாத்தாரே, என் முன்னாடி வழி இல்லையே கலங்காத. இங்க கிரியை செய்தவர் இங்கேயும் கிரியை செய்வார். நம்ம நிறைய பேர் அப்படிதான் கம்மியா யோசிச்சுறோம், குறைந்து மதிப்பீடு எடுக்கிறோம். ஆண்டவர் இதை பார்த்துக்கிட்டாரு, இதை நம்ம தான் பார்த்துக்கணும் போல இல்ல, இதையும் அவர் நமக்காக செய்வார். அல்லேலூயா. செங்கடல் பிளந்தது, ஜனங்க ஆர்ப்பரிச்சு போனாங்க. மிரியாமும் அவங்களோடு கூட இருக்கிற கூட்டத்தார் நல்லா பாட்டு பாடி தேவனை துதிக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பலத்த கரம், நான் எப்படி சொல்றேன், வல்லவர் உன் நடுவில் இருக்கிறாரு, நீ பயப்படாத. அவர் பாதுகாக்கவும் வழியை உண்டாக்கவும் மகிமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என்னென்ன காரியம் வாழ்க்கையில வழி அடைக்கப்பட்டிருக்கிறதோ கலங்காத. நீ அவரை உன்னுடைய மத்தியில வாசம் பண்ணும்படியான செயல்களை செஞ்சாலே போதும், வாசம் பண்றவர் வழியை உண்டாக்குவார். அல்லேலூயா. ரொம்பாகும் 5:15 வாசிங்கள் கொஞ்சம் வேகமாக. 5:15. பாருங்க, ஆண்டவர் செய்த இந்த வல்லமையான செயல்களை நினைக்கும் போது நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டுமா? ஓய்வு நாளை ஆமென் என்ன செய்யணும்? ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைக்கிற நாம பரிசுத்த ஓய்வுனால நம்ம அசட்ட பண்ணவே கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் என் நடுவில் இருக்கிறார், என் தேவனாய் இருக்கிறார், எனக்காக கிரியை செய்கிறவராய் இருக்கிறார்னு சொல்லிட்டு அந்த முக்கியமான, அந்த மகிமையான, அந்த வல்லமையான கிரியை செய்கிறவரை மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. சோத்திரம். சில பேர் சொல்றாங்க எல்லாம் எனக்கு இயேசுதான்பா, எல்லாத்துக்கும் முதல்ல ஏறலாம் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. அப்ப அவருக்கான முக்கியத்துவம் எங்க? நான் தேவனானால் கனம் எங்கே? நான் பிதாவானால் எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்க? நான் எஜமானானால் எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்க? கேட்கிறார் ஆண்டவர். மல்கியாவில் எழுதப்பட்டிருக்கிறது, என் சகோதரா, என் சகோதரியே, கர்த்தர் தெய்வம் என்றால் அவருடைய சத்தியத்திற்கு முழு மனசாய் நம்ம கீழ்ப்படியும். ஏதோ சபைக்கு வரோம் போறோம் மெம்பர்ஷிப் இல்ல, ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும், அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் வல்லமையான கிரியைகளை நமக்காக செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் பயப்படாதீங்க. உன் சத்துருக்கள் எத்தனை பேரா இருந்தாலும், எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் பயப்படாதீங்க. உனக்கு பின்னாடி ஒரு சேனை, முன்னாடி ஒரு செங்கடல் இருந்தாலும் பயப்படாதீங்க. உன் நடுவில் இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்னா ரெண்டையும் கிட்ட இருந்து உன்னை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு நிறைய பேர் ஆண்டவருக்கு பயப்படுறானோ இல்லையோ, இயேசுவுக்கு பயப்படுறானோ இல்லையோ, பிசாசுனா பயந்துறான். ஆமென். யாருக்கு பயப்படுறானா? அல்லேலூயா. பேசுறான். உண்மையா சொல்லுங்க, யாரெல்லாம் பிசாசுக்கு பயப்படுறீங்க? வருஷமா குடும்பம் நடத்துறோம் பாஸ்டர், எல்லாம் பழகிடுச்சு பாஸ்டர்ன்றீங்களா? ஆமென். சகோதரிகள் அப்படி சொல்லாதீங்க. நீங்க நல்லா இருக்கிறது காரணமே உங்களுடைய ஜெபங்கள் தான். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சோ ஆகவே இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளிலே சொல்றோம், தீமைக்கு அல்ல நன்மை செய்வதற்கே பயப்படுறாங்க, நேர்மையா இருக்கிறதுக்கு பயப்படுறாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைக்கு என்று சொல்றேன். வல்லவர் உங்க நடுவில் இருக்கிறாரு. நீங்க ஒவ்வொருத்தரும் பயப்படாம கலங்காம தைரியமா இருங்க. ஆமென்.
சரி, இரண்டாவது காரியத்துக்கு கடந்து போகிறோம். முதல்ல பார்க்கிறோம், அவர் வல்லவர், உன் நடுவில் இருக்கிறார், உனக்கு மீட்பை உண்டு பண்ணுகிறவர், உனக்கு வழியை உண்டு பண்ணுகிறவர், உனக்கு அற்புதங்களை செய்கிறவர். அவர் உன்னை மீட்பார், அவர் உன்னை உயர்த்துவார், அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது பாருங்க, அந்த 3:17 வாசிங்க. 3:17, செப்பனியா 3:17. அவர் வல்லமை உள்ளவர். இரண்டாவது அவர் யாரு? ரட்சிக்கிறவர். ஆமென். சகரியா 2:5 வாசிங்க. சகரியா 2 பக்கத்திலே இருக்கும் பாருங்க. ஆகாய்க்கு அடுத்தது அக்கினி மதிலாய் இருந்து மகிமையாய் இருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம் நடுவில் எப்படி இருக்கிறாராம்? அக்கினி மதிலாய் இருக்கிறாராம். ஆமென். சோ அக்கினியா இருக்கிறார். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் நம்மளை சுற்றிலும் அக்னியா இருக்கிறார்னா சத்துருக்கள் எரிந்து போவார்களே தவிர உள்ள இருக்கிற நாம எரிந்து போக மாட்டோம். சேஃபா இருக்கும். ஆமென். தானியேலின் புஸ்தகத்துக்கு திருப்புங்க. தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24 இருந்து 27 வரைக்கும் வேகமா வாசிங்க. 24 இருந்து 27. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற 3 ஆண்களை எல்லாம் தூக்கி போட்டோம், அக்னியில் போடுவித்தோம் என்றார். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னி நடுவிலே 4 பேர் விடுதலையாய் அக்னி நடுவிலே உலாவுகிறது. என்ன? அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அல்லேலூயா. நீ ஆண்டவருக்காக வைராக்கியமாய் இருப்பாயானால் உன் நடுவிலே கர்த்தர் நிச்சயமாய் இருப்பார். ஆமென். இவர்கள் அந்த ராஜா நிறுத்தினதான பொற்சிலைகளை வணங்காதபடிக்கு தேவனாகிய கர்த்தருக்கு உண்மையாய் வைராக்கியமாய் இருந்தபடினாலே அவர்களை தூக்கி 7 மடங்கு, எத்தனை மடங்குங்க? 7 மடங்கு அக்னியை சூடாக்கிட்டாங்க. 1 மடங்கு தான் இருந்துச்சு. நாங்க ராஜாவுக்கு எல்லாம் பயப்பட மாட்டோம், அவருக்கு உத்தரவு சொல்ல வேண்டியது எங்க வேலை இல்லைன்னு சொன்னோம்னா ராஜாவுக்கு என்ன ஆயிடுச்சுங்க? கோபம் வந்துருச்சு. கோபத்தினால 7 மடங்கு நெருப்பு எரியுது. 22, 23 படிச்சீங்கன்னா இவங்களை தூக்கி போட்டவன் செத்து போயிட்டான். யார் செத்து போயிட்டான்? இவங்களை தூக்கி போட்டான்னு பாருங்க. வந்து பலசாலிங்க. அந்த அக்னிக்கு பக்கத்துல, அந்த நெருப்புக்கு பக்கத்துல இருந்து தூக்கி போட்டு அவன் செத்து போயிட்டான். ஆனா உள்ள விழுந்தவன் என்ன ஆகல? ஏன்னா கர்த்தர் அவன் நடுவில் இருந்தார். ஆமென். இந்த உலகத்துல பல பிரச்சனையினால உலகத்துல இருக்கிற பல மனிதர்கள் தற்கொலை பண்ணி கொண்டு சாகலாம். பல பிரச்சனைகளினாலே என்ன சொல்றது, நெஞ்சடிச்சு இருதய பலவீனம் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து கூட போகலாம். ஏன்னா பல சூழ்நிலை இன்னைக்கு உலகத்துல இருக்குதுங்க. ஆனா அந்த சூழ்நிலையிலும் நீ தேவனுக்கு வைராக்கியமா இருந்தா உன்னை அவர் ஜீவனோட காப்பாற்றுவார். அல்லேலூயா. உலகம் பயந்து தற்கொலை செய்கிறது. ஆனால் உன் தேவன் உன் நடுவிலே உலாவி உன்னை அந்த அக்னியிலிருந்து தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். சோ இந்த அக்னி ஆண்டவருடைய பிள்ளைக்கு பாதுகாப்பா இருந்துச்சாம், எதிரிக்கு அது சுட்டெரிக்கிறதா இருந்தது. அதுதான் சொல்றேன், நம்முடைய ஆண்டவர் அக்னிமயமா நம்ம கூட இருப்பாரு. ஆனா நமக்கு அது பனி போலதான் இருக்கும், நமக்கு அது ஆசீர்வாதமா தான் இருக்கும், நமக்கு அது பாதுகாப்பா தான் இருக்கும். ஆனா நம்ம தொட நினைக்கிற சத்துரு இருக்கிறான் பார், பிசாசு இருக்கிறான் பார், பில்லி சுனி இருக்குது பார், அதையெல்லாம் கர்த்தர் எரித்து சாம்பல் ஆக்குவார். அல்லேலூயா. நம்மை ரட்சிக்கிறவர் நம் நடுவில் இருக்கிறாரு. ஆகினாலே நம்ம பயப்பட தேவையில்லை. ஆமென். அப்போஸ்தலர் 2ல நம்ம வாசிச்சோம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்கினது. பேதுரு எழுப்பி பிரசங்கம் பண்றார். 41வது வசனத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் நம் நடுவில் இருந்தால் பாதுகாப்பு மட்டுமல்ல, எழுப்புதலும் உண்டாகும். ரட்சிப்பின் எழுப்புதல் உண்டாகும். தீமைக்கு விலக்கி ரட்சிக்கிறவர் மட்டுமல்ல, பாவத்திலிருந்து மீட்டு ரட்சிக்கிறவராயும் அவர் கிரியை செய்வார். ஆனா நம் நடுவில் யார் இருக்கணும்? கர்த்தர் இருக்கணும். அல்லேலூயா. கடைசியாக சொல்லி நிறைவு செய்கிறேன். ஸ்தோத்திரம். அந்த 3வது அதிகாரம் சகரியாவில 13 வாசிங்க. 13 பாருங்க. ஆண்டு உன் கூட இருந்தாக்கா உன்னை எப்படி மாத்திராரா? அநியாயம் செய்யாத ஆளா மாத்துறார். ஆமென். சொல்ல மாட்டேங்க. கர்த்தர் ஒரு மனுஷன் கூட இருக்கிறார்னா அவன் நிச்சயமா அநியாயம் செய்யவே மாட்டான். ஆண்டவர் அவனை இருதயத்தை திருப்புவாருங்க. வாசிங்க. அல்லேலூயா. நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஒருத்தவங்களோட பொய் பேசாது. பொய் பேசுற பழக்கம் வேண்டாம்.
உண்மையை பேசுற பிள்ளைங்க தான் அவங்க மத்தியில தேவன் வாசம் பண்றது. பொய்க்கு பிதா யாருங்க? பிசாசு. நீ பிசாசு பிள்ளைனா பொய் பேசு. நீ தேவ பிள்ளைனா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? உண்மையை பேசு. பொய்யும் திருட்டும் தேவனுக்கு அருவருப்பு. நான் சொல்றேன், நீங்க எழுதி கூட வச்சுக்கோங்க. பொய் சொல்ற ஆளு அந்த பொய்யிலே நிலைச்சிருந்தானா அவன் பின்மாற்றத்துல தான் போவான், அவன் பாவத்துல தான் விழுவான். திருட்டு புத்தி, பொய் பேசுகிற புத்தி என்னைக்கும் உங்களை அழிச்சிடும். இந்த ரெண்டு புத்தியும் இருக்கக்கூடாது. ஆமென். திருடுறதுன்னா பல விதத்துல இருக்கு. திருடுறது, ஆமென், அல்லேலூயா. திருடுறது என்ன பண்ணுங்க? பல விதத்துல இருக்கு. சொன்னா நிறைய பேர் பாதிக்கப்படுவீங்க. மனம் திரும்பிடுங்க, மனம் திரும்பிடுங்க. அல்லேலூயா. அதுக்கு பேர் திருட்டே இல்ல பாக்குறதுக்கு, ஆனா அதுக்கு பேர் என்ன? அது கடைசியில திருட்டு. ஆண்டவரோடு கூட இருந்த 12 பேர்ல ஒருத்தன் திறன்மாதான் இருக்கும். அவன் நிலைமை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். யூதாசுக்கு என்னங்க ஆச்சு? தூக்கு மாட்டி செத்து போக போனான்னா கயிறு அறந்துச்சு, தலை உடஞ்சி போச்சு, கீழே விழுந்து வயிறு வெடிச்சு செத்துக்கிட்டான். சாவு கூட அவன் நினைச்சா மாதிரி இல்லை. திருடுனா பல விஷயங்கள் இருக்கு, சொல்லதான் நேரம் இல்லை. சர்ச்சில் போன் பார்க்கறது கூட திருட்டு தானா? சர்ச்சில் சோத்திரம் பிரசங்க நேரத்துல குழந்தைங்க கூட கொஞ்சிக்கிட்டு இருக்கிறது கூட திருட்டு தானமா? குழந்தைங்க எடுத்துக்கிட்ட ஸ்நாக்ஸ் கூட வாங்கி சாப்பிட திருட்டு தானமா? திருட்டுனா நீங்க பணத்தை மட்டுமே நினைக்கிறீங்க. பணம் கூட பல விதத்துல திருடுறாங்க. பெயரை திருடுறவங்க இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். செய்யாத ஒன்ன தானே செஞ்சதாக பெருமையை திருடுறவங்க இருக்கிறாங்க. திருட்டு வேலை வேண்டாம். திருடும் பொய்யும் கர்த்தருக்கு அருவருப்பு. ஆண்டுடைய பிள்ளை அவர் ஆண்டவர் அவர் நடுவில் இருந்தாருன்னா ஸ்தோத்திரம், என் மனசுக்குள்ள என் இருதயத்துக்குள்ள ஆண்டு இருக்கிறேன். நான் பொய் பேசும்போது எனக்குள்ள தெரியும், நான் திருடணும்னு நினைக்கும் போதே எனக்குள்ள தெரியும். அவருக்கு தெரிஞ்ச உடனே என்னால் அதை செய்ய முடியாது. சாட்சி ஆண்டுடைய நாம மகிமைன்னு சொல்றேன், எனக்கு பொய் சொல்ல தெரியாது. பொய் சொன்னாக்கா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அது என் நிறைய பழகிற என் மனைவி தான் தெரியும். ஏன்னா பொய் சொல்றதுக்கு வரல, ரட்சிக்கப்பட்ட பின்னாடி தான். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எல்லாம் பொய் சொல்லியிருக்கிறாங்க. பொய் சொல்லல நான் சொல்லவும் மாட்டேன், அப்புறம் அது பொய்யாயிடும். ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார், அந்த உணர்வு நமக்கு தேவை. ஸ்தோத்திரம். சரி, நான் விஷயத்துக்கு வர்றேன். இங்க எழுதப்பட்டிருக்கிறது ஸ்தோத்திரம், அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதில்லை, வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை, அவர்கள் தங்கள் பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்வாங்க. நிம்மதியான சாப்பாடு, நிம்மதியான தூக்கம் ஆண்டவர் கொடுப்பாராம். யாருக்கு? யார் நடுவில் இருக்கிறாரோ அவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பான்னு அழகா சொல்லி கொடுக்கிறாரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். தொடர்ந்து 19ஆம் வசனம் வாசம். கீர்த்தியும் உண்டாக செய்வேன், கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இந்த 17வது வசனத்துல சொல்லப்பட்டது, சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அதாவது நான் எப்படி சொல்றேன், உன்னை சந்தோஷப்படுத்தி சந்தோஷப்படுகிற தேவன். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவரு? அவர் வல்லமையான கிரியை செய்யறாரு, அவர் ரட்சிக்கிறாரு. மூன்றாவது என்ன செய்யறாரு? நம்மளை சந்தோஷப்படுத்திட்டு அவரும் கூட செஞ்சு என்ன பண்ணுவாராம்? சந்தோஷப்படுவாராம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோவான் 11ல 21ல 32ல ஒரு சம்பவம் சொல்லப்படுது. யோவான் 11ல வாசிக்க தேவையில்லை, 21 32ல ஒரு சம்பவம் சொல்லுது. என்னன்னாக்கா, லாசரு மரித்து போயிட்டான். லாசரு யாருன்னா ஆண்டவருக்கு ரொம்பவும் பிரியமான ஒரு நபர்.
அவங்க வீட்டுக்கு அடிக்கடிக்கு ஆண்டவர் வருவார். ஸ்தோத்திரம். அவரை நேசித்தார். ஊழியத்து நிமித்தம் அவர் வெளியிருந்ததுனால வர முடியல. இவன் மரித்து போவான்னு தெரியும். இப்போ மார்த்தாள் இயேசு வந்துட்டாருன்னு கேள்விப்பட்ட உடனே மார்த்தாள் பாக்குறாங்க. மார்த்தாள் வந்து சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க மாத்திரம் இங்க இருந்திருந்தா என் சகோதரன் ஆகிய லாசரு மரிச்சிருக்க மாட்டானே. அழறா அழறா. சோ இயேசுவும் அவங்க கூட சேர்ந்து அழறதா போட்டிருக்கு. இந்த செய்தியை கேட்டு யார் வந்தது? மரியாதை வர்றா. 32வது வசனத்துல அவளும் சொல்றா, நீங்க மட்டும் எங்க நடுவுல இருந்திருந்தா, நீங்க மட்டும் எங்க கூட இருந்திருந்தா என் சகோதரன் ஆகிய லாசரு. அல்லேலூயா. அவ்வளவு பெரிய விசுவாசம் இல்ல? அவர் சொன்னாரு, இப்பவும் விசுவாசி தெய்வ மகிமையை காண்பார். ஆண்டவர் என் கூட இருந்திருந்தா நான் இப்படி ஆயிருக்க மாட்டேன்ல, எனக்கு நஷ்டம் வந்திருக்காது இல்ல, நான் இப்படி போய் சிக்கி இருக்க மாட்டேன்ல. வருத்தப்படுற உண்மைதான். ஆனா இப்ப நீ விசுவாசாலும் அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. லாசருவே சத்தம் வெளியே வந்துட்டான். எப்படி வந்தாலும் கேட்காதீங்க. உருண்டு வந்தானோ குதிச்சு குதிச்சு வந்தானோ. ஏன்னா அவங்க முறைப்படி என்ன செய்வாங்க, துணியை காலில் இருந்து தலை வரைக்கும் இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க பாருங்க, அந்த மாதிரி சுத்தி தான் வச்சிருப்பாங்க. சோ அதனால அவன் எப்படி வந்தாலும் கேட்காது. ஆனா வந்தான், உயிரோட வந்துட்டான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் கட்ட எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். நம்மளாம் கட்ட எடுத்துட்டு ஸ்தோத்திரம் உயிரோட வான்னு சொல்லுவோம். இவர் உயிரோட வர வச்சு கட்ட வைக்கிறாரு. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ ஆகினால அவர் நம்மை சீர்படுத்தி நமக்குள்ளாக சந்தோஷப்படுத்தி அவரும் சந்தோஷப்படுவார். இந்த யூத மக்கள் நடுவிலே அவர் வல்லமையான காரியத்தை செய்து சத்துருக்களை நிர்மூலமாக்கினார், ஆக்கினைகளை அகற்றினார், ரட்சிப்பின் பாதையை நடத்தினார், அவர்களை சீர்படுத்தி பாருங்க. எந்த தேசத்துல எல்லாம் அவங்க பேர் அவமானப்பட்டிருந்ததோ அத்தனை தேசத்துக்கு முன்னாடி, அத்தனை ஜனக்கூட்டத்துக்கு முன்னாடி அவருடைய பெயரை ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார், புகழ்ச்சியாக்கினார், கீர்த்திக்குள்ளாய் நடத்தினார். அல்லேலூயா. அன்பு சகோதரனை சகோதரியே, உன் நடுவிலே ஆண்டவர் வாசம் பண்ணுவார்னா அவர் வல்லமையான காரியத்தை செய்வார், அவர் ரட்சிப்பார், அவர் நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்துவார். நம்ம எல்லாம் அப்படியே எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்துல? அல்லேலூயா. ஆமென். ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படியே சமூகத்துல எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். பக்கத்துல அப்படியே உதவி செய்யுங்க பார்க்கலாம். பக்கத்துல உதவி செய்து அவங்களுக்கு கை தூக்கி விடுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிக்கிறவர், அவர் சந்தோஷப்படுத்தி சந்தோஷப்படுகிறவர். அவர் உன் நடுவே இருக்கிறார். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, உன் நடுவிலே இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் வல்லவர், அவர் வல்லவர். அவர் உனக்காக கிரியை செய்வார். ஸ்தோத்திரம். அவர் ரட்சிக்கிறவர், அவர் உன்னை சந்தோஷப்படுத்துகிறவர். இந்த யூத மக்களுக்கு வேண்டிய ஸ்தோத்திரம் விடுதலையையும் ரட்சிப்பையும் சந்தோஷத்தையும் தந்தாரே, அதே தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். நமக்கு அதை கொடுக்கும்படியாய் செபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, நீங்க எங்கள் நடுவிலே வாசம் பண்ணுங்கப்பா. நீங்க எங்க மத்தியிலே எப்போதும் இருக்கும்படியாய் நாங்கள் நடந்து கொள்ளட்ட ஆண்டவரே. நாங்கள் வாஞ்சிக்கிறவர்களாக, அழைக்கிறவர்களாக, துதிக்கிறவர்களாக, ஒருமனப்படுகிறவர்களாக, வார்த்தையை சுமக்கிறவர்களாக, ஆண்டவரே கர்த்தாவே அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களாக, மனம் திரும்புகிறவர்களாக நீர் எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவதற்கான ஆண்டவரே அத்தனை செயல்களையும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே செய்யட்டும் ஐயா. நீர் எங்கள் மத்தியிலே வந்து வாசம் பண்ணும் பொழுது ஐயா, நீர் வல்லமையான காரியங்களை செய்கிறீர், நீர் ரட்சிக்கிறீர், நீர் எங்களை சந்தோஷப்படுத்துகிறீர் ஐயா. இந்த கூட்டத்தில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் வல்லவராயிருந்து, ரட்சகராயிருந்து, சந்தோஷத்தை கொடுத்து ஆண்டவரே நீர் நடத்தும்படியாய் நான் மனதார செபிக்கிறையா. வந்த சிறுவர், பெரியோர், முதியோர், வாலிபர் அத்தனை பேருக்கும் கர்த்தர் அனுகிரகத்தை செய்வீராக. உங்க நன்மையும், உங்க கிருபையும், உங்க இரக்கமும், தயவும் பெருகும்படியாய் செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நாம் எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும், அநேகமும், ஆறுதலும், சமாதானமும் நம்முடைய சபையார் யாவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றைக்கும் என்றென்றும் சதா காலங்களிலும் அவர் வரை மட்டும் இருப்பதாக.
ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தர் வாழ்த்தி செல்வோம். அந்த உதவித்தொகை பெறக்கூடிய தாய்மார்